Happy morning to all my dear lovable students. I hope that your preparations are going good. In this lecture, we are going to quickly revise AS29. AS29 general students omit பண்ற ஒரு standard because இதுல theory content ரொம்ப அதிகம். இந்த standard technically மூணு விஷயங்களை பத்தி பேசுறாங்க. Number 1 provisions, number 2 contingent liability and contingent assets. ஃபர்ஸ்ட் AS29 பேர் ஒரு வாட்டி நம்ம அழகா ரசிப்போம். நம்பர் 1 ப்ரொவிஷன், நம்பர் 2 கண்டிஞ்சன் லயபிலிட்டி அண்ட் நம்பர் 3 கண்டிஞ்சன் அசெட். மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், சார் இந்த ஸ்டாண்டர்ட் என்ன சார், எதுக்காக சார் இந்த ஸ்டாண்டர்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குவிக்கா இவன் தோ ரிவிஷனா இருந்தா கூட லாஜிக் ஆர் த நீட் ஆஃப் த ஸ்டாண்டர்ட் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், ரெண்டு கம்பெனி இருக்காங்க. ஒரு கம்பெனி பேரு பாய்ஸ் லிமிடெட், ரெண்டாவது கம்பெனி பேரு கேர்ள்ஸ் லிமிடெட். இப்படின்னு ரெண்டு கம்பெனி இருக்காங்க, பாய்ஸ் லிமிடெட் அண்ட் கேர்ள்ஸ் லிமிடெட். ஓகேவா? பாய்ஸ் லிமிடெடுக்கு மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராஃபிட் கம்மியா இருக்கு, தட் மீன்ஸ் லாஸ் அதிகமா இருக்கு. கேர்ள்ஸ் லிமிடெட்ல ப்ராஃபிட் அதிகமா இருக்கு. ஸோ பாய்ஸ் லிமிடெட் என்ன திங்க் பண்றாங்கன்னா, எப்படி அந்த ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸை லாஸா யூசர்ஸ் ஆஃப் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ப்ரெசென்ட் பண்ண முடியும். அப்போ என்ன திங்க் பண்றாங்கன்னா, ஏன் ப்ராஃபிட் கம்மியாச்சு, ஏன் லாஸ் வந்துச்சு, ஏன் காரணம்னா P&L அக்கௌண்ட்ல நிறைய எக்ஸ்பென்ஸ் டெபிட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப எக்ஸ்பென்ஸ் கம்மியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ப்ராஃபிட் அதிகமாயிடும். ஸோ இவங்க என்ன டிசைட் பண்றாங்கன்னா, P&L அக்கௌண்ட்ல டெபிட் பண்ண தேவையில்லாத ப்ரொவிஷன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து விட்டுறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா எக்ஸ்பென்ஸ் கம்மியாயிடும். எக்ஸ்பென்ஸ் கம்மியாகும் போது ப்ராஃபிட் அதிகமாயிடும். இப்போ கேர்ள்ஸ் லிமிடெட் என்ன திங்க் பண்றாங்கன்னா, ஐயோ ப்ராஃபிட் ரொம்ப என்னவா இருக்கு, அதிகமா இருக்கு, எப்படியாவது ப்ராஃபிட்டை கம்மி பண்ணணும். உண்மையிலேயே அவங்க ப்ரொவிஷனே கிரியேட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா ப்ராஃபிட்டை கம்மி பண்ணணுங்கிற ஒரே காரணத்தினால அவங்க என்ன பண்றாங்கன்னா, ப்ரொவிஷனை கிரியேட் பண்றாங்க. இப்ப AS29 என்ன சொல்றாங்கன்னா, உண்மையிலேயே ப்ரொவிஷன் கிரியேட் பண்ண வேண்டியவன் பண்ணாம இருக்கான், ஆனா ப்ரொவிஷன் தேவையில்லாதவங்க ப்ரொவிஷன் கிரியேட் பண்றாங்க. So there should be some rules and regulation for the creation of the provision. அதுக்காக தான் AS29 எடுத்துட்டு வந்தாங்க. அப்ப AS29 ஒரு வரலாறுல இருந்து ஆரம்பிக்குது. என்ன வரலாறுனா, நம்பர் 1 liability. இந்த ஸ்டாண்டர்ட் நம்ம கிட்ட என்ன சொல்லுதுன்னா, தங்க கொடமே AS29 நம்பர் 1 liabilityனா என்னன்னு புரிஞ்சுக்கோ. நம்பர் 2 past event அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கோ. நம்பர் 3 obligating event அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கோ. நம்பர் 4 present obligation அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கோ. possible obligation அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கோ. legal obligation அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கோ. constructive obligation அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கோ. சார் contingent liability அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கோ. and contingent asset அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கோ. That means in order to understand the standard in a very better way, these 9 definitions are important, very important, very very important. பின்ன AS29 னா பின்ன 9 definition எல்லாம் பின்ன 8 definition இருக்கும். ஓ அப்படி வரீங்க நீங்க, அப்படிதான் வரேன், நான் அப்படிதான் வருவேன். ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் எதை வச்சு ஆரம்பிக்கிறாங்கன்னா, லயபிலிட்டியை வச்சு ஆரம்பிக்கிறாங்க. சார் லயபிலிட்டி ஒன்றும் இல்லை, பேலன்ஸ் ஷீட்ல உனக்கு அசெட் சைடு இருக்கு, லயபிலிட்டி சைடு இருக்கு. லயபிலிட்டினா இட்ஸ் அ பிரசன்ட் ஆப்ளிகேஷன் ஆஃப் தி என்டர்பிரைஸ். த ஃபர்ஸ்ட் வார்த்தை நம்ம கேட்க போறது பிரசன்ட் ஆப்ளிகேஷன். எல்லாரும் கூட பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. இட்ஸ் அ பிரசன்ட் ஆப்ளிகேஷன் arising out of the past event. எப்படி அந்த ஆப்ளிகேஷன் உனக்கு வந்துச்சு, பாஸ்டில் நீ ஏதோ ஒன்று பண்ணதுனால வந்துச்சு. the settlement of which is expected to be result in, அதை நம்ம கண்டிப்பா அந்த அமௌண்ட் நம்ம செட்டில் பண்ணியே ஆகணும். outflow from the resources, that is சார் அப்படி செட்டில் பண்றதுனால என்டர்பிரைஸ்ல இருந்து ஒரு அவுட்ஃப்ளோ போகும். அந்த அவுட்ஃப்ளோ போகும்போது சார் என்டர்பிரைஸோட எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் கம்மியாகும். ஐதர் கேஷ் பேலன்ஸ் கம்மியாகும், இல்லை பேங்க் பேலன்ஸ் கம்மியாகும், இல்லை ஒரு அசெட் எடுத்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும், என்னவோ ஒன்று. சார் இதுக்கப்புறம் நான் கிளாஸ்ல சார் லயபிலிட்டி அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணோம்னா, நீங்க கிரெடிட் பர்ச்சேசஸ் அப்படிங்கிற எக்ஸாம்பிள் மைண்ட்ல எடுத்துட்டு வரணும். கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா நீங்க உடனே என்ன ஜர்னல் என்ட்ரி போடுவீங்க, பர்ச்சேஸ் அக்கவுண்ட் டெபிட் டு கிரெடிட்டார் அக்கவுண்ட் இப்படின்னு ஒரு என்ட்ரி போடுவீங்களா? அப்படின்னா நீங்க கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா ஒரு லயபிலிட்டி கிரியேட் ஆகுது. இப்ப நீங்க கண்டிப்பா கட்டாயமா அந்த கிரெடிட்டாருக்கு காசு கொடுத்தே ஆகணும்.
இங்க சொல்லுங்க சார், அப்ப ரெண்டு பார்ட்டி இருப்பாங்க, ஒன்னு செல்லர் இருப்பாங்க, பையர் இருப்பாங்க. பையருக்கு தான் அந்த லைபிலிட்டி கிரியேட் ஆகுது. செல் பண்ணும் போதே செல்லர் என்ன சொல்லியிருப்பாருன்னா எப்ப காசு தரணும், தட் இஸ் டைம் எப்போங்கிறது அவர் உடனே சொல்லியிருப்பாரு. எனக்கு 3 மாசத்துல காசு கொடுப்பா, 6 மாசத்துல காசு கொடுப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாரா இல்லையா? நம்பர் 2, மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், சார் ஹவு மச் அமௌண்ட் ஆஃப் கேஷ், எப்ப காசு தரணும், எப்போ எவ்வளோ காசு தரணும் அப்படிங்கிறது ஒரு லைபிலிட்டிக்கு தெரியும். தட் மீன்ஸ் இட்ஸ் a dash obligation, present obligation. இப்போ எனக்கு ஒரு obligation இருக்கு, இப்போ இன்னைக்கு எனக்கு ஒரு obligation இருக்கு. ஏன் சார் அந்த obligation உங்களுக்கு வந்துச்சு? அரைசிங் அவுட் ஆஃப் த பாஸ்ட் ஈவென்ட். நான் ஒரு கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணேன், நான் பாஸ்ட்ல ஒரு கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணதுனால தான் இன்னைக்கு நான் கிரெடிட்டாருக்கு காசு கொடுக்க வேண்டி இருக்கு. த செட்டில்மெண்ட் ஆஃப் விச் இஸ் எக்ஸ்பெக்டட் டு பி ரிசல்ட் இன், அப்ப நான் அவருக்கு செட்டில் பண்ணியே ஆகணும். அப்படி நான் செட்டில் பண்ணும்போது என்டர்பிரைஸ்ல இருந்து ரிசோர்சஸ் என்ன ஆயிடும்? அவுட்ஃப்ளோ ஆயிடும். எம்பெடிங் எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ். அப்ப கிரெடிட் பர்ச்சேஸ் பண்றது தான் என்ன ஈவென்ட்? Past event. Sir, a past event that lead to a present obligation is called as obligating event. ஒன்னும் இல்ல ராஜா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதே கால்குலேட்டர் எனக்கு கிஃப்டா தராங்க என் ஃப்ரெண்டு. அப்போ என் ஃப்ரெண்டுக்கு நான் காசு தரணுமா? தேவையில்லையே சார். சார் என் ஃப்ரெண்டு எனக்கு கிஃப்ட் தந்தாங்கன்னா அந்த கிஃப்ட்டுக்கு நான் ஒரு காசு கொடுக்க வேண்டிய. அப்ப எல்லா பாஸ்ட் ஈவென்ட்டும் ஒரு ஆப்ளிகேஷன் கிரியேட் பண்ணாது. இப்ப என் மேரேஜுக்கு எனக்கு யாராவது கிஃப்ட் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு நான் காசு திருப்பி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படின்னா அது ஒரு என்ன ஈவென்ட் தான்? பாஸ்ட் ஈவென்ட் தான். ஆனா என்ன கிரியேட் பண்ணல? ஆப்ளிகேஷன் கிரியேட் பண்ணல. சரி, இதே தான் ஒரு கிரெடிட் பர்ச்சேஸ் பண்றதா இருந்தா அது என்ன ஈவென்ட் தான்? பாஸ்ட் ஈவென்ட் தான். அப்படி கிரெடிட் பர்ச்சேஸ் பண்றதுனால நான் கிரெடிட்டாருக்கு காசு தரணுமா? அப்போ ஒரு என்ன கிரியேட் பண்ணுது? ஆப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுது. அப்ப இந்த பாஸ்ட் ஈவென்ட் which create an obligation is called as obligating event. So a past event, ஆமா சார் நான் கால்குலேட்டர் கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் சார், that lead to present obligation. அப்படி கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணதுனால இன்னைக்கு நான் அமௌண்ட் கொடுக்க வேண்டியதா இருக்கு, is called as an obligating event. அதுக்கு தான் இனிமே obligating event சொல்றோம். அப்போ even though liability definitionல it is the present obligation of the enterprise arising out of the என்ன event? past event சொன்னா கூட இந்த past eventல ஒரு obligation create ஆகணும். அப்படின்னா இந்த past event should be a obligating event. இப்போ இந்த past event obligating event obligationே கிரியேட் பண்ணலேனா எனக்கு என்னவே தேவையில்லைனா liability னு கூப்பிட வேண்டிய. So it is necessary that enterprise has no realistic alternative to settle the obligation created by the event. Sir, இப்ப அந்த ஈவென்ட் நடந்ததுனால செட்டில் பண்றதுன்னு இல்லாம எனக்கு வேற வாய்ப்பே இல்ல கண்ணா. அப்படின்னா அது ஒரு பாஸ்ட் ஈவென்ட், அது ஒரு obligation கிரியேட் பண்ணிச்சு, அப்படின்னா அது ஒரு obligating event. சார் பாஸ்ட் ஈவென்ட்க்கு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் கால்குலேட்டர் விற்கிறாள், நான் உண்மையிலே கால்குலேட்டர் என்ன பண்ணிட்டேன்? சேல் பண்ணிட்டேன். அப்படின்னா சார் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் வாரண்டி ப்ரொவிஷன், இப்போ நான் வாரண்டிக்கு ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணியே, பிகாஸ் நான் கால்குலேட்டர் இன்னைக்கு சேல் பண்ணிட்டேன்னா அடுத்த 6 months இஸ் த என்ன பீரியட்? வாரண்டி பீரியட். அப்ப நான் சேல் பண்ணா தி சேல்ஸ் இஸ் த என்ன ஈவென்ட்? பாஸ்ட் ஈவென்ட். இந்த சேல் பண்றதுனால மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு ஒரு ஆப்ளிகேஷன் கிரியேட் ஆகுது. அப்போ அந்த சேல் ஒரு ஆப்ளிகேட்டிங் ஈவென்ட். அப்ப அந்த பாஸ்ட் ஈவென்ட் நடக்கிறதுனால தான் நான் என்ன பண்ணணும்னா சார் ஒரு அமௌண்ட் கொடுக்க வேண்டியதா இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், it sir in respect of contamination of land. இப்போ ஒரு இடம் இருந்துச்சு, பீச் இருந்துச்சு, நான் பீச்சை நாசம் பண்ணிட்டேன், பிளாஸ்டிக் போட்டு நோண்டி, இல்ல நான் அழுக்கு பண்ணிட்டேன் பீச்சை. சார் இட் would be the original contamination. எப்ப நீங்க ஒரிஜினலி கண்டாமினேட் பண்ணீங்களோ அதுதான் உங்களோட பாஸ்ட் ஈவென்ட். அந்த பாஸ்ட் ஈவென்ட் உங்களுக்கு ஒரு obligation கிரியேட் பண்ணுது. சார் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்மேண்டிலிங் த கிளீனிங் த ஆயில் ரிக், நான் வந்து மினரல்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக கடலோரமா போய் பெரிய குழி வெட்டிட்டேன், நான் அந்த ஆயில் ரிக செட் பண்ணிட்டேன். எப்ப நான் ஆயில் ரிக செட் பண்றனோ அதுதான் பாஸ்ட் ஈவென்ட். அப்படி பாஸ்ட் ஈவென்ட் உங்களுக்கு ஒரு obligation கிரியேட் பண்ணுதுன்னா கண்டிப்பா கண்டிப்பா இப்ப நான் போய் கடல்ல போய் இருக்கிற தண்ணி எல்லாம் நான் அழுக்காக்கிட்டேன்னா இட்ஸ் an obligation for the company, because company supposed to என்ன பண்ணி ஆகணும்னா அது எல்லாத்தையுமே கிளீன் பண்ணி கொடுத்தாகணும். ஸோ 2 டெஃபினிஷன், 9 டெஃபினிஷன். நம்பர் 1 liability. liabilityனா ஆல்ரெடி புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல ரெகக்னைஸ் பண்ணியாச்சு. நீங்க என்ட்ரி போட்டிருப்பீங்க இல்ல சார், பர்ச்சேஸ் அக்கவுண்ட் டெபிட் டு கிரெடிட்டார்ஸ் அக்கவுண்ட் நீங்க என்ட்ரி போட்டிருப்பீங்க. பர்ச்சேஸ் அக்கவுண்ட் டெபிட் டு கிரெடிட்டார்ஸ் அக்கவுண்ட் என்ட்ரி போட்டிருப்பீங்க. நீங்க சொல்லுங்க, அப்போ ஆல்ரெடி பேலன்ஸ் ஷீட்டோட லைபிலிட்டி சைடுல சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் இருக்கும். அது ஐதர் கரண்ட் லைபிலிட்டியா இருக்கும் இல்ல நான் கரண்ட் லைபிலிட்டியா இருக்கும். ஆல்ரெடி ஷெட்யூல் 3ல நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணியாச்சு.
பின்ன எதுக்கு AS29 அதை பத்தி பேசணும்? அதனாலதான் AS29 லயபிலிட்டியை வச்சு ஆரம்பிக்கல, அடுத்த வார்த்தையான ப்ரொவிஷனை வச்சு ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ லயபிலிட்டினா என்ன? ஆல்ரெடி ரெகக்னைஸ் இன் தி புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ். இப்போ பேலன்ஸ் ஷீட்டோட லயபிலிட்டி சைடு எடுத்து பாருங்க. கிரெடிட்டார்ஸ் அப்படின்னு இருக்கும், பேங்க் லோன் சார், அன்செக்யூர்ட் லோன், டைரக்டர்ஸ் லோன், அது எல்லாமே கம்பெனிக்கு 31st மார்ச்சுக்கு பேயபிளான லயபிலிட்டி தானே. சோ இட் இஸ் a present obligation of the enterprise. எதனால சார் அந்த present obligation வந்துச்சு? arising out of the past event. மேபி அவங்க முன்னாடி இருந்து லோன் வாங்கி இருப்பாங்க, அத கண்டிப்பா ஃபியூச்சர்ல செட்டில் பண்ணியே ஆகணும். the settlement of which is expected to be result in. அந்த செட்டில்மெண்டோட டைம் கம்பெனிக்கு தெரியுமா? எஸ் சார். அந்த செட்டில்மெண்டோட அமௌண்ட் கம்பெனிக்கு தெரியுமா? எஸ் சார். சார் எப்ப செட்டில் பண்ணணும் தெரியும், எவ்வளவு செட்டில் பண்ணணும் தெரியும். அப்படி செட்டில் பண்ணும்போது கண்டிப்பா கட்டாயமா அவுட்ஃப்ளோ இருக்கதான் செய்யும். அந்த அவுட்ஃப்ளோ பண்ணும்போது சார் கம்பெனியோட ரிசோர்சஸ் வெளியே போகும். தட்ஸ் வாட் எம்பெட்டிங் எகனாமிக் பெனிஃபிட்ஸ். ஆர் யூ ஆல் ரிலேட் வித் மீ? அப்போ இந்த பிரசன்ட் ஆப்ளிகேஷன் கிரியேட் பண்றதுக்கான காரணமே ஒரு பாஸ்ட் ஈவென்ட் வேணும், ஹிஸ்டரி வேணும். அந்த பாஸ்ட் ஈவென்ட் ஆப்ளிகேஷன் கிரியேட் பண்ணலேனா புட் இட் ஆன் டஸ்ட்பின். ஒரு பாஸ்ட் ஈவென்ட் நமக்கு ஒரு present obligation create பண்ணுதுனா அது ஒரு obligating event. my dear lovable students, come on man, sir, what is obligating event? இப்பதான் டிஸ்கஸ் பண்ணோம் சார். an obligating event is an event that creates an obligation. நமக்கு ஒரு obligation create பண்ணுது. இப்போ எனக்கு யாராவது gift தந்தாங்கன்னா எனக்கு எந்த வகையான obligationம் இல்ல. ஆனா நான் கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணேன்னா எனக்கு என்ன உண்டு? ஆப்ளிகேஷன் உண்டு. that result in an enterprise having no realistic alternative to settling that obligation. அந்த ஒப்ளிகேஷனை செட்டில் பண்றதுன்னு இல்லாம எனக்கு வேற எந்த வழியுமே கிடையாது அப்படின்னா அது ஒரு ஆப்ளிகேட்டிங் ஈவென்ட். அப்போ ஒரு பாஸ்ட் ஈவென்ட் வேணும். அந்த பாஸ்ட் ஈவென்ட் ஒரு ஆப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுதுன்னா அதை நம்ம ஆப்ளிகேட்டிங் ஈவென்ட் சொல்லுவோம். இந்த ஆப்ளிகேட்டிங் ஈவென்ட் ஒரு பிரசன்ட் ஆப்ளிகேஷன் கிரியேட் பண்ணும். மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், அந்த பிரசன்ட் ஆப்ளிகேஷனுக்கு உங்களுக்கு அமௌண்ட்டும், அந்த பிரசன்ட் ஆப்ளிகேஷனுக்கு உங்களுக்கு டைமும், எப்ப பே பண்ணணும், எவ்வளவு பே பண்ணணும் உங்களுக்கு தெரியுதுன்னா அதனால லைபிலிட்டின்னு சொல்லுவேன். சார் நீங்க ஏதோ வார்த்தை யூஸ் பண்றீங்க, பிரசன்ட் ஆப்ளிகேஷன் சொல்றீங்க, பாசிபிள் ஆப்ளிகேஷன் சொல்றீங்க, லீகல் ஆப்ளிகேஷன் சொல்றீங்க, கன்ஸ்ட்ரக்டிவ் ஆப்ளிகேஷன் சொல்றீங்க. அப்ப 4 டைப் ஆஃப் ஆப்ளிகேஷன். ஒன்னு பிரசன்ட் ஆப்ளிகேஷன், பாசிபிள் ஆப்ளிகேஷன், லீகல் ஆப்ளிகேஷன், constructive obligation. அழகா ரசி என்ஜாய் பண்ணு. சார் an obligation is a present obligation. ஒரு obligation is a present obligation. ஆப்ளிகேஷனா தமிழ்ல என்ன? நான் யாருக்கோ கடப்பட்டிருக்கேன், யாருக்கோ கொடுக்க வேண்டி இருக்கு, எனக்கு ஒரு லயபிலிட்டி இருக்கு. அதாவது இங்கிலீஷ் வார்த்தையில இஃப் பேஸ்ட் ஆன் எவிடன்ஸ் அவைலபிள். சார் எவிடன்ஸ் அவைலபிள், இட் எக்ஸிஸ்டட் அட் த பேலன்ஸ் ஷீட் டேட். பேலன்ஸ் ஷீட் டேட்ல எவிடன்ஸ் அவைலபிளா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், நான் கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணும்போது என்ன ஜர்னல் என்ட்ரி? பர்ச்சேஸ் அக்கவுண்ட் டெபிட் டு கிரெடிட்டார்ஸ் அக்கவுண்ட். அப்போ என்னோட செல்லர் எனக்கு பில் ரைஸ் பண்ணியிருப்பார்ல, அப்போ என்னோட 31st of March பேலன்ஸ் ஷீட் டேட்ல எங்கிட்ட என்ன இருக்குன்னா எவிடன்ஸ் அவைலபிளா இருக்கு. ஆமா எவிடன்ஸ் அவைலபிளா இருக்கு. நான் கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன், எவிடன்ஸ் அவைலபிளா இருக்கு. எப்ப பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன் அவைலபிளா இருக்கு. எவ்வளவு அவருக்கு பே பண்ணணும் அவைலபிளா இருக்கு. எந்த டேட்ல? பேலன்ஸ் ஷீட் டேட்ல. at the balance sheet date is probable. probable na probability. இப்போ நம்ம சார் ஒரு காயினை டோஸ்ட் பண்றோம்னு வெச்சுக்கோங்க, 50% ஹெட்ஸ் வர வாய்ப்பு இருக்கு, 50% டெயில் வர வாய்ப்பு இருக்கு. ஹலோ சார், 50%க்கு மேல இருக்குனா, அதாவது எனக்கு 51% ஹெட் வரதா என்ன இருக்கு வாய்ப்பு இருக்குனா அதை நம்ம ப்ராபபிள்னு சொல்லுவோம். இங்கிலீஷ்ல மோர் லைக்லி than not. இதான் ஃப்ரேஸ், மோர் லைக்லி than not. சார் மழை வருமா வராதா சார்? கண்டிப்பா வரும்பா அப்படின்னு சொல்றதுக்கு என்ன சொல்லலாம்னா மோர் லைக்லி than not. வராம இருக்கிறத விட வர்றதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப அதிகம். அப்போ வாட் இஸ் பிரசன்ட் ஆப்ளிகேஷன்? பிரசன்ட்னா இன்னைக்கு இருக்கிற ஆப்ளிகேஷன். பிரசன்ட் ஆப்ளிகேஷன், an obligation is a present obligation if based upon the evidence available, its existence at the balance sheet date is considered probable. That is more likely than not. என்ன சார் இது வளவளன்? ஒன்னும் இல்ல சார், present obligation na probable, probable na present obligation. ஒரு விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு 50% மேல இருக்குன்னா இந்த ஸ்டாண்டர்ட்ல நம்ம அதை ப்ராபபிள்னு சொல்லுவோம். ஐயா நம்ம டெய்லி லைஃப்லயும் அதை ப்ராபபிள் தானே சொல்லுவோம். ப்ராபபிளி அது நடக்கும்பா, எதுவும் டென்ஷன் வேணாப்பா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பேசிப்போம் இல்லையா? Sir, possible obligation, sir. An obligation is a possible obligation if based upon the evidence available, is existed at the balance sheet date, is considered not probable. அப்போ ரொம்ப சிம்பிள். அப்போ ப்ராபபிளா இருந்தா present obligation, not probable இருந்தா
பாசிபிள் ஆப்ளிகேஷன். என்ன சார் ப்ராபபிள்? இப்போ ஒரு விஷயம், இப்போ நான் வந்து கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், கண்டிப்பா கட்டாயமா 100% அந்த காசு கொடுத்து ஆகணும். 100% மோர் தென் 50% தானே, அப்போ ப்ராபபிள். சார் இப்போ எனக்கு எகெயின்ஸ்டா ஒரு கேஸ் போயிட்டு இருக்கு, அந்த கேஸ் நான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு, தோக்க வாய்ப்பு இருக்கு. இன்கேஸ் நான் கேஸ் தோத்தேன்னா நான் அந்த அமௌண்ட்டை கொடுக்கணும் அவருக்கு. சார் அந்த கேஸ் தோக்கறதுக்கு எவ்வளவு சார் வாய்ப்பு இருக்கு? 50% மேல நான் ஜெயிக்க தான் வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா 50% கீழே நான் தோக்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்ப அது ப்ராபபிள் கிடையாது, அது பாசிபிள். ஆர் யூ ஆல் ரியலி வித் மீ? அப்போ ஆப்ளிகேஷன் ரெண்டு டைப் ஆஃப் ஆப்ளிகேஷன், பிரசன்ட் ஆப்ளிகேஷன், பாசிபிள் ஆப்ளிகேஷன். பிரசன்ட் ஆப்ளிகேஷன்னா இப்ப இருக்கிற ஆப்ளிகேஷன், பாசிபிள் ஆப்ளிகேஷன்னா ஃபியூச்சர் ஆப்ளிகேஷன் அப்படின்னு கிடையாது மீனிங். ஒரு விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்பை பேஸ் பண்ணி தான் பிரசன்ட் ஆப்ளிகேஷனா பாசிபிள் ஆப்ளிகேஷனா சொல்றாங்க. சார் ஒரு விஷயம் நடக்கிறதுக்கான சார் ப்ராபபிலிட்டி, ப்ராபபிளா மோர் தென் 50% அந்த விஷயம் நடக்குமா அப்படின்னா கண்டிப்பா அது பிரசன்ட் ஆப்ளிகேஷன். இல்ல சார், சார் லெஸ் தேன் 50% தான் சார் அந்த விஷயம் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா அது பாசிபிள் ஆப்ளிகேஷன். சார் எதனால சார் எனக்கு பிரசன்ட் ஆப்ளிகேஷன் வருது, எதனால சார் எனக்கு பாசிபிள் ஆப்ளிகேஷன் வருது? சார் ரெண்டு ரீசன்னால வரும். ஒன்னு லீகல்னால வரும், இல்லைன்னா கன்ஸ்ட்ரக்டிவ்னால வரும். லீகல் ஆப்ளிகேஷன் which arise from what or what, contract or law. For example, my dear lovable students, நான் இந்த கால்குலேட்டர் உங்களுக்கு சேல் பண்றேன். இன்னைக்கு நான் சேல் பண்றேன். சேல் பண்ணும்போது என்ன சொல்லி தான் சேல் பண்றேன்னா, அடுத்த 6 மாசத்துல இந்த கால்குலேட்டர் ஏதாவது ஆயிடுச்சுன்னா எடுத்துட்டு வாங்க, நான் வாரண்டி பீரியட் அது நான் உங்களுக்கு ஃப்ரீயா சரி பண்ணி தரேன். அப்படின்னா நான் விற்கும் போதே உங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட்ல என்டர் பண்ணி தானே விற்கிறேன். அப்போ இப்போ ஒரு ஆப்ளிகேஷன் கிரியேட் ஆகுது. என்ன ஆப்ளிகேஷன்? லீகல் ஆப்ளிகேஷன். அந்த லீகல் ஆப்ளிகேஷன் இப்ப யோசிக்கணும், இந்த கால்குலேட்டர் சார் கெட்டு போக எத்தனை % வாய்ப்பு இருக்கு? 50% மேல வாய்ப்பு இருக்குன்னா லீகல் ஆப்ளிகேஷன் will lead to the present obligation. இல்ல சார் கால்குலேட்டர் ரொம்ப ஸ்ட்ராங் சார், கெட்டு போறதுக்கான வாய்ப்பு 50% விட கம்மியா இருக்குன்னா மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், லீகல் ஆப்ளிகேஷன் will lead to a possible obligation. அப்போ இந்த பிரசன்ட் ஆப்ளிகேஷனும் பாசிபிள் ஆப்ளிகேஷனும் யார் மூலமா வரும்? லீகல் ஆப்ளிகேஷன் மூலமா வரும். ரெண்டாவது கன்ஸ்ட்ரக்டிவ் ஆப்ளிகேஷன். கன்ஸ்ட்ரக்டிவ் ஆப்ளிகேஷன் arises from the past practices or commitment. ஃபார் எக்ஸாம்பிள் என் கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோ, நான் உங்ககிட்ட கால்குலேட்டர் விற்கும் போது எதுவும் சொல்லல. என்னன்னா வந்து கண்டிப்பா 6 மாசம் கேரண்டி பீரியட், வாரண்டி பீரியட் எல்லாம் நான் சொல்லல. ஆனா மார்க்கெட்ல என்ன பத்தி எல்லாருக்குமே தெரியும், நான் ஏமாத்த மாட்டேன் அப்படிங்கிறது. என் கம்பெனில இருந்து நீ பொருள் வாங்கினேன்னா மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், நான் இவந்தோ வாயை திறந்து சொல்லலைன்னா கூட அதுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நான் ரீப்ளேஸ் பண்ணி கொடுப்பேன். அதுதான் என் கம்பெனியோட பழக்க வழக்கங்கள். அதுதான் கன்ஸ்ட்ரக்டிவ் ஆப்ளிகேஷன். அது எதுல இருந்து வருதுன்னா பாஸ்ட் பிராக்டிசஸ்ல இருந்து வருது, கமிட்மெண்ட்ல இருந்து வருது. சார் டெய்லி கோவில் இல்ல வந்து மாஸ்க்கு போலனா கூட அட்லீஸ்ட் ஃபெஸ்டிவல் அன்னைக்கு காலையில போய் மாஸ்க்கு போயிட்டு வரணும்ல. ஏன்? அது கன்ஸ்ட்ரக்டிவ் ஆப்ளிகேஷன். நமக்கு ஒரு ஆப்ளிகேஷன் இருக்கு, பரம்பரையா படையப்ப 6 பரம்பரையா அப்படிங்கிற மாதிரி. சார் பாஸ்ட் பிராக்டிசஸ் ஆர் கமிட்மெண்ட் பேஸ் பண்ணி நம்ம ஒரு விஷயம் பண்றோம். தட் இஸ் occurrence of event creates valid expectation in the other party. அதர் பார்ட்டிக்கிட்ட ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்ணுது. என்ன தெரியுமா? தட் என்டிட்டி வில் டிஸ்சார்ஜ் இட்ஸ் ஆப்ளிகேஷன். அவங்க எல்லாமே பர்ஃபெக்ட்டா தான் பண்ணுவாங்க அப்படின்னு அடுத்தவனுக்கு ஒரு ஆப்ளிகேஷன் ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் பண்ணுதுன்னா அதுதான் என்னன்னு சொல்றது? கன்ஸ்ட்ரக்டிவ். இந்த கன்ஸ்ட்ரக்டிவ் ஆப்ளிகேஷன் will lead to present obligation or possible obligation. அப்ப present obligation or possible obligation உண்டாவது either constructive obligation ல இருந்து இல்ல legal obligation. Valid expectation are created when an entity has committed or communicated to do something. சார் அவங்க வந்து கமிட் பண்றாங்க இல்ல அவங்க கம்யூனிகேட் பண்றாங்க, அது லீகலி என்ஃபோர்ஸபிள் கிடையாது, அது as per contract கிடையாது. நான் சொல்றேன், டே கண்ணா ANM classes வாடா கண்ணா, நான் பாத்துக்கிறேன் உன்னோட CA. That means it's a constructive obligation. It's not a legal obligation. So my dear lovable students, there are 2 types of obligation. Obligation can be classified into 2 categories. Types of obligation or reasons or causes. Types of obligation, 2 type of obligation இருக்கு. ஒன்னு ஒரு obligation present obligation இருக்கலாம், இல்ல possible obligation இருக்கலாம். அதாவது ஒரு விஷயம் நடக்க வேண்டியது probable இருக்குன்னா அது என்னன்னு சொல்லுவீங்க? present obligation சொல்லுவீங்க. ஒரு விஷயம் நடக்க வேண்டியது not probable இருக்குன்னா அத possible obligation சொல்லுவீங்க. நெக்ஸ்ட் சார் எதனால சார் பிரசன்ட் ஆப்ளிகேஷன் வருது, எதனால சார் பாசிபிள் ஆப்ளிகேஷன் வருதுன்னா பிரசன்ட் ஆப்ளிகேஷன் ஆர் பாசிபிள் ஆப்ளிகேஷன் லீகல் ஆப்ளிகேஷனால வரலாம். நான் ஒரு பொருள் விற்கும் போதே நான் லீகலி சொல்லிடுறேன், அடுத்த 6 மாசத்துக்கு இந்த பொருளுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் நீங்க என்கிட்ட வரலாம்.
அப்படின்னா இட் இஸ் கிரியேட்டட் பை கான்ட்ராக்ட் ஆர் லா. சார் நான் வாயை திறந்து எதுவும் சொல்லலை சார். ஆட்டோமேட்டிக்கா பழக்க வழக்கங்கள் எப்படின்னா ஏதாவது பொருளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் நார்மலாவே மாத்தி கொடுத்துருவேன். அப்படின்னா மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், இட் அரைசஸ் ஃப்ரம் பாஸ்ட் பிராக்டிசஸ் ஆர் கமிட்மெண்ட். இப்போ இந்த கொஸ்டின் நான் எதுவும் சொல்லலை, ஆனா நான் வித்த பொருளுக்கு சார் கெட்டு போக வாய்ப்பு இருக்கா இல்லையா? வாய்ப்பு 50% மேல இருக்குன்னா அது ப்ராபபிள். ப்ராபபிளானா பிரசன்ட் ஆப்ளிகேஷன். வாய்ப்பு 50% கீழே இருக்குன்னா அது பாசிபிள். சார் நாட் ப்ராபபிள், நாட் ப்ராபபிள்னா பாசிபிள் ஆப்ளிகேஷன். ஐ ஹோப் தட் யூ ஆர் கெட்டிங் மேன். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா நிறைய டெஃபினிஷனோட பேர் படிச்சிருக்கோம். நம்பர் 1 லயபிலிட்டி. சார் லயபிலிட்டிக்கும் இந்த ஸ்டாண்டர்டுக்கும் சம்பந்தமே இல்லை. பிகாஸ் லயபிலிட்டி ஆல்ரெடி புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல நீ ரெகனைஸ் பண்ணியாச்சு. பேலன்ஸ் ஷெட்யூல் 3 எல்லாம் போடும்போது லயபிலிட்டி செட் போட்டேல, அதுதான் லயபிலிட்டி. அந்த லயபிலிட்டியோட ஸ்பெஷாலிட்டி என்ன? அது ஒரு பிரசன்ட் ஆப்ளிகேஷன். இப்பதான் ஆப்ளிகேஷன் என்னன்னு படிச்சோம். ஆப்ளிகேஷன் ஐதர் பிரசன்ட் ஆப்ளிகேஷனா இருக்கலாம் இல்ல பாசிபிள் ஆப்ளிகேஷனா இருக்கலாம். ஒரு விஷயம் நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி எவ்வளவு % மேல இருந்தா? 50% மேல இருந்தா அதை நீங்க பிரசன்ட் ஆப்ளிகேஷன் சொல்வீங்க. லயபிலிட்டியில 50% மேல இல்ல, 100%. கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணிட்டு சார் நான் முடிஞ்சா தரேன் சார் மண்டையில கூட்டுவான். அறிவோல் ரிலீவ் வித் மீ. அங்க ப்ராபபிலிட்டி 100%. ஏன் நீ இப்ப இன்னொருத்தன் காசு தரணும்? ஏன்னா நீ ஒரு பாஸ்ட் ஈவென்ட்ல என்டர் பண்ணிட்ட. அந்த பாஸ்ட் ஈவென்ட்ல என்டர் பண்ணதுனால செட்டில்மெண்ட் பண்ணாம வேற வழியே இல்லை. அப்படி செட்டில்மெண்ட் பண்ணும்போது நம்மளை விட்டு ரிசோர்ஸ் வெளியே போக தான் செய்யும், அவுட்ஃப்ளோ இருக்க தான் செய்யும். அந்த அவுட்ஃப்ளோ சும்மா இல்லை சார், எம்பெட்டிங் எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ், நம்மளோட எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் வெளியே எடுத்துட்டு போகும். So my dear lovable students, இப்போ நான் கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறம் கிரெடிட்டாருக்கு நான் ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சுங்கன்னா மண்டையில கொட்டுவான். அவனுக்கு காசு கொடுத்து தான் ஆகணும். அப்போ காசுங்கிறது ஒரு எக்கனாமிக் பெனிஃபிட். எக்கனாமிக் பெனிஃபிட் தான் வெளியே போனோமே தவிர அவனுக்கு ஒரு வேலை லஞ்சு வாங்கி கொடுத்தோ இல்ல அவனை சார் நல்ல வார்த்தையில பேசியோ அந்த அமௌண்ட்டை செட்டில் பண்ண முடியாது. சார் வாட் இஸ் பாஸ்ட் ஈவென்ட்? அதுதானே எல்லாத்துக்கும் காரணம். சார் நீ ஏதோ ஒரு ஈவெண்ட் பண்ற, அந்த ஈவெண்ட் உனக்கு ஒரு ஆப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுதுன்னா அந்த பாஸ்ட் ஈவெண்ட் நீ ஆப்ளிகேட்டிங் ஈவென்ட்னு சொல்லுவேன். சார் அப்போ ஆப்ளிகேட்டிங் ஈவென்ட்னா என்ன சார்? சாரே அது எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் கொடுத்து செட்டில் பண்ணாம அதுக்கு வேற எதுவுமே நம்மளால பண்ண முடியாது. அப்படின்னா having no realistic to settle that obligation, அப்படின்னா my dear lovable students, that is an obligating event. Super. Sir, what are types of obligation? Present obligation இருக்கு, possible obligation இருக்கு, legal obligation இருக்கு, constructive obligation இருக்கு. Present obligation சார் ஒரு விஷயம் நடக்கிறதுக்கான probability 50% மேல இருக்குன்னா அது present obligation. ஒரு விஷயம் நடக்கிறதுக்கான probability 50% கீழே இருக்குன்னா அது possible obligation. ஏன் சார் present obligation வருது, ஏன் சார் possible obligation வருது? ரெண்டு விதம், ரெண்டு காரணத்தினால வரலாம். ஒன்னு லீகல்னால வரலாம், இல்ல கன்ஸ்ட்ரக்டிவ்னால வரலாம். லீகல்னா நீ விற்கும் போதே வாயை திறந்து சொல்ற ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நான் பாத்துக்கிறேன்ப்பா, அதுதான் லீகல் obligation. So legal obligation may be a present obligation or a possible obligation. Constructive obligation may be a present obligation or possible obligation. Are you all really with me? Constructive obligation na நானா வாயை திறந்து எதுவும் சொல்லல, ஆனா பழக்க வழக்கங்கள் என்ன காட்டுதுன்னா சார் கண்டிப்பா இந்த கம்பெனி அந்த லைபிலிட்டியை எடுத்துக்கும். சார் இப்போ நம்ம கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டிக்கு வரோம். என்ன லைபிலிட்டிக்கு வரோம்? கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டி. So my dear lovable students, what is the first one, man? Sir, the first one is the liability. Next one past event. Next one obligating event. Next one present obligation. Next one possible obligation. Next one legal obligation. Next one constructive obligation. Constructive obligation. Now we are having contingent liability and contingent asset. These are the definitions. These are the definitions. Are you really with me? Then I will move into the next discussion, man. அதுக்கப்புறம் நான் அதுக்கு வரேன் contingent liability. இந்த contingent liability என்ன நமக்கு தெரியணும்னா provision என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டி நமக்கு தெரியணும்னா ப்ரொவிஷன் என்னன்னு தெரியணும். ஏன்னா நம்ம இதுவரைக்கும் யாரை பத்தி பேசியிருக்கோம்னா லைபிலிட்டியை பத்தி பேசியிருக்கோம். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டெக்னிக்கல் வேர்ட். டெக்னிக்கல் வேர்ட் நம்பர் 1. டெக்னிக்கல் வேர்ட் நம்பர் 2 இஸ் வாட் த ப்ரொவிஷன். ஏன்னா ப்ரொவிஷன் தான் இந்த ஸ்டாண்டர்டோட ஸ்டார்ட். இந்த ஸ்டாண்டர்டோட ஃபர்ஸ்ட் டெக்னிக்கல் வார்த்தையே ப்ரொவிஷன். கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டி, கண்டிஞ்சன்ட் அசெட். ஆக்சுவலா அவங்க யாரை பத்தி பேசவே இல்லை, liability என்னங்கறத பத்தி அவங்க பேசவே இல்லை. Are you really with me? அப்ப provision அப்படினா my dear lovable students இங்க பாருங்க, liability with uncertain timing or amount வெச்சாம்பார் ஆப்பு. My dear lovable students, it's a liability. provision னா என்ன? liability with uncertain timing or amount. ஒரே ஒரு பிரச்சனை, எப்ப அந்த liability வரும்னு எனக்கு தெரியாது, எவ்வளவு liability வரும்னு எனக்கு தெரியாது. அப்படினா என்னால அத liability ன்னு கூப்பிட முடியாது.
ஃபார் எக்ஸாம்பிள் மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், குவிக்கா ஒரே ஒரு எக்ஸாம்பிள், இந்த 2 எக்ஸாம்பிள் மட்டும் மைண்ட்ல வச்சீங்கன்னா இந்த ஸ்டாண்டர்ட் ஈஸியா முடிச்சிடலாம். ஒண்ணுமே இல்லை, நீங்க கிரெடிட் பர்ச்சேஸ் பண்றீங்க, கால்குலேட்டர் கிரெடிட் பர்ச்சேஸ் பண்றீங்க, என்ன ஜர்னல் என்ட்ரி போடுவீங்க? பர்ச்சேஸ் அக்கவுண்ட் டெபிட் டு சார் கிரெடிட்டார்ஸ் அக்கவுண்ட், இதான என்ட்ரி போடுவீங்க. எவ்வளவு பே பண்ணணும்னு தெரியுமா? கண்டிப்பா தெரியும், ஏன்னா விற்கிற ஆள் கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க. எப்ப பே பண்ணணும் தெரியுமா? எஸ் சார். தட் மீன்ஸ் டைமிங் தெரியும், அமௌண்ட் தெரியும். டைமிங் தெரியும், அமௌண்ட் தெரியும். அறிவல் வித் மீ. அப்படி டைமிங்கும் தெரியும், அமௌண்ட்டும் தெரியும்னா அது லைபிலிட்டி. பிகாஸ் எப்போ பே பண்ணணும் தெரியும், எவ்வளோ பே பண்ணணும் தெரியும். சூப்பர். இப்போ என்ன வாங்கியிருக்கீங்க நீங்க? கால்குலேட்டர் வாங்கியிருக்கீங்க. கால்குலேட்டரை வாங்கிட்டு சார் 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 பூஜையா பண்ண போறீங்க கால்குலேட்டர்? இல்லை. என்ன பண்ணுவீங்க? சேல் பண்ணுவீங்க. நீங்க ஒரு ட்ரேடர் ஆஃப் கால்குலேட்டர். கால்குலேட்டர் வாங்கி விற்கிறது உங்களோட வேலையே. அப்படி கால்குலேட்டரை விற்கும் போது மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க ஒரு விஷயம் சொல்லி விற்கிறீங்க. என்ன விற்கிறீங்க? அடுத்த 6 மாசத்துல இந்த கால்குலேட்டருக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருக்குன்னா நான் பாத்துக்கிறேன் தம்பி, நீ எதுவும் கவலைப்படாத. அப்ப ஃப்ரம் த டேட் ஆஃப் சேல் இருந்து டில் த எத்தனை மாசம், 6 மாசம் வரைக்கும் கால்குலேட்டருக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா நான் பாத்துக்கிறேன். மொத்தமா நான் 1 lakhs கால்குலேட்டர் வித்துட்டேன். நான் 1 lakhs கால்குலேட்டர். இதுல 1 lakhs கால்குலேட்டருக்கும் பிரச்சனை வருமா? இல்ல. எத்தனை கால்குலேட்டருக்கு பிரச்சனை வரும் தெரியாது. அது எப்படி எனக்கு தெரியும்? பிகாஸ் சார் 1 lakhs கால்குலேட்டர்ல 1 lakhs கால்குலேட்டரும் பிரச்சனை வராம இருக்க வாய்ப்பு இருக்கு. 1 lakhs கால்குலேட்டர்ல 10 கால்குலேட்டருக்கு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. சரி, ஓகே. இந்த 6 மாசத்துல எப்ப பிரச்சனை வரும் தெரியாதே சார். ஏன்னா ஒருத்தனுக்கு டே நம்பர் 1ல பிரச்சனை வரும், ஒருத்தனுக்கு டே நம்பர் 10ல பிரச்சனை வரும், ஒருத்தனுக்கு டே நம்பர் 20ல பிரச்சனை வரும். அப்படின்னா எனக்கு டைமிங் தெரியாது. சரி, ஓகே. அப்படி பிரச்சனை வந்துச்சுன்னா எவ்வளவு ருபீஸ் நான் செலவு பண்ணும் சார்? அது எனக்கு தெரியலையே. ஏன் காரணம்னா எத்தனை பேருக்கு பிரச்சனை வருதுங்கிற பொறுத்து தான் நான் எவ்வளவு செலவு பண்ணணும்னு இருக்கு. ஒரு ஆளுக்கு பிரச்சனை வந்தா நான் ஒரு அமௌண்ட் செலவு பண்ணணும், 10 ஆளுக்கு பிரச்சனை வந்தா நான் ஒரு அமௌண்ட் செலவு பண்ணணும், 50 ஆளுக்கு பிரச்சனை வந்தா நான் ஒரு அமௌண்ட் செலவு பண்ணணும். அப்போ அது லைபிலிட்டி தான். ப்ரொவிஷன்னா லைபிலிட்டி தான். அப்ப லைபிலிட்டியோட எல்லா குணங்களும் யாருக்கு வரணும்னா ப்ரொவிஷனுக்கு வரணும். அப்போ ஃபர்ஸ்ட் வார்த்தை, டெக்னிக்கல் வார்த்தை என்னது? லைபிலிட்டி. லைபிலிட்டியோட லோவர் வெர்ஷன் தான் யாரு? ப்ரொவிஷன். அப்ப ப்ரொவிஷன் என்ன சொல்றான்னா ப்ரொவிஷன் இஸ் ஈக்குவல் டு லைபிலிட்டி. சார் ப்ரொவிஷன் இஸ் ஈக்குவல் டு லைபிலிட்டினா பின் எதுக்கு இந்த மாதிரி ஒரு வார்த்தை? சார் லைபிலிட்டிக்கு டைமிங்கும் தெரியும், அமௌண்ட்டும் தெரியும். ஆனா ப்ரொவிஷனுக்கு டைமிங்கோ அமௌண்டோ ஏதாவது ஒண்ணு தெரியாது. எப்ப வரும் தெரியாது, இல்ல எவ்வளவு வரும் தெரியாது. அப்படின்னா என்னால லைபிலிட்டின்னு புக் பண்ண முடியாது. என்னால லைபிலிட்டின்னு புக் பண்ண முடியாது. அப்ப நான் அதை என்னன்னு புக் பண்ணுவேன்? ப்ரொவிஷன் புக் பண்ணுவேன். அப்ப provision means it's a liability with uncertain timing or amount. அப்போ என்னன்னா uncertain timing or amount. Uncertain timing or amount. My dear lovable students, uncertain. எது uncertain? எப்ப அந்த liability வரும்னு எனக்கு தெரியாது, எவ்வளவு liability வரும்னு எனக்கு தெரியாது. ஆனா எல்லா ப்ரொவிஷனுமே என்னதான்? liability தான். அப்ப liabilityயோட உல்டா தான் என்னன்னு சொல்றதுன்னா ப்ரொவிஷன் அப்படின்னு சொல்றது. பிகாஸ் லைபிலிட்டியில் எனக்கு டைமிங் தெரியும், அமௌண்ட் தெரியும். ஹலோ சார். நம்பர் 2, சார் எல்லா ப்ரொவிஷனுமே என்னதான்? லைபிலிட்டி தான். அப்ப எல்லா ப்ரொவிஷனுமே லைபிலிட்டி தான்னா எல்லா ப்ரொவிஷனுமே பிரசன்ட் ஆப்ளிகேஷன் தான். ஏன்னா லைபிலிட்டி ஒரு என்ன ஆப்ளிகேஷன்? பிரசன்ட் ஆப்ளிகேஷன். அப்போ அந்த வருங்கிறது கன்ஃபார்ம். சூப்பர். அது பாசிபிள் கிடையாது, அது ப்ராபபிள். இங்கிலீஷ் புரியுதா? அது பாசிபிள் கிடையாது, அது ப்ராபபிள். ஆனா மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், எப்போ வரும், எவ்வளோ வரும், அது எனக்கு தெரியலைனா அதை நான் ப்ரொவிஷன் கூப்பிடுவேன். தட் மீன்ஸ் மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், 2 டெக்னிக்கல் வார்த்தையை நம்ம கம்பேர் பண்றோம். ஒன்னு லயபிலிட்டி, நம்பர் 2 இஸ் ப்ரொவிஷன். ஆர் யூ ரியலி வித் மீ? சார் உனக்கு என்ன ஆப்ளிகேஷன்? பிரசன்ட் ஆப்ளிகேஷன். சார் ப்ரொவிஷனுக்குமே பிரசன்ட் ஆப்ளிகேஷன் தான் சார். சார் அரைசிங் அவுட் ஆஃப் த பாஸ்ட் ஈவென்ட், அரைசிங் அவுட் ஆஃப் த பாஸ்ட் ஈவென்ட். லைபிலிட்டி ஏன் வந்துச்சு? கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணதுனால தான் லைபிலிட்டி வந்துச்சு. ஏன் ப்ரொவிஷன் கிரியேட் பண்ற? சார் நான் கால்குலேட்டர் சேல் பண்ணதுனால தான் வாரண்டி பீரியட் வந்துச்சு, அந்த வாரண்டி பீரியட்னால தான் நான் ப்ரொவிஷனை கிரியேட் பண்றேன். அப்போ இங்க பர்ச்சேஸ் தான் பாஸ்ட் ஈவென்ட், இங்க சேல்ஸ் தான் பாஸ்ட் ஈவென்ட். அப்போ என்ன சார்? லைபிலிட்டி இஸ் a present obligation arising from the past event. சார் இங்கேயும் செட்டில் பண்ணி ஆகணும், இங்கேயும் செட்டில் பண்ணி ஆகணும். இங்க செட்டில் பண்ணும் போதும் அவுட்ஃப்ளோ இருக்கும், இங்க செட்டில் பண்ணும் போதும் அவுட்ஃப்ளோ இருக்கும். இங்க செட்டில் பண்ணாலும் எம்பெட்டிங் எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் வெளியே போக தான் செய்யும், இங்கேயும் எம்பெட்டிங் எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் வெளியே போக தான் செய்யும். பின்ன என்ன சார் லைபிலிட்டிக்கும் ப்ரொவிஷனுக்குமான டிஃபரன்ஸ்? ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான் இருக்கு. எங்க டைமிங் தெரியும், அமௌண்ட் தெரியும். இங்க டைமிங்கோ அமௌண்டோ ஏதோ ஒன்று எனக்கு தெரியாதுன்னா
ப்ரொவிஷன் தான் கிரியேட் பண்ண முடியும். Are you all really with me? அப்படின்னா மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல டு பர்ச்சேசஸ் அப்படி நம்ம என்ட்ரி போடுறோம். டு பர்ச்சேசஸ், அதாவது ட்ரேடிங் பிஎன்எல் அக்கௌண்ட்ல பர்ச்சேசஸ் என்ட்ரி போடுறோம். பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கிரெடிட்டாஸ். அப்ப பேலன்ஸ் ஷீட்டோட என்ன சைடுல, லைபிலிட்டி சைடுல கிரெடிட்டாஸ்னு வச்சுக்கிறோம். ஏன்னா யாருக்கு கொடுக்கணும், எப்ப கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும் எல்லாமே எனக்கு தெரியும். இதுல சார் எவ்வளோ கொடுக்கணும், எப்ப கொடுக்கணும் எனக்கு தெரியாது. ஏன்னா இது ரெண்டும் தெரிஞ்சா லைபிலிட்டி, தெரியலனா ப்ரொவிஷன். தட்ஸ் இட். அப்படி தெரியலனா உன்னோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ல டு ப்ரொவிஷன் ஃபார் வாரண்டி, டு ப்ரொவிஷன் ஃபார் கேரண்டி, டு ப்ரொவிஷன் ஃபார் எக்ஸ், ப்ரொவிஷன் ஃபார் ஒய், ப்ரொவிஷன் ஃபார் செட், ப்ரொவிஷன் ஃபார் கிராச்சுவிட்டி. ப்ரொவிஷன் ஃபார் கிராச்சுவிட்டி டாக்ஸ்ல நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ப்ரொவிஷன் ஃபார் கிராச்சுவிட்டி சார் எப்போ பே பண்ணும், ரிட்டையர் ஆகும் பே பண்ணும். எப்போ ரிட்டையர் ஆகும் அது எப்படி எனக்கு தெரியும், அவன் ரிட்டையர் எப்போ ஆகும், எவ்வளோ பே பண்ணும் அது என்னால் சொல்ல முடியாது. அருள் ரிலீவ் வித் மீ சார். இங்க ப்ரொவிஷன் பேலன்ஸ் ஷீட்டோட லைபிலிட்டி சைடுல வச்சுக்கிறோம். தட்ஸ் வாட் த செகண்ட் ஒன். சார் த தேர்ட் ஒன் இஸ் என்ன லைபிலிட்டி, கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டி. அப்போ சார் ஒரு விஷயத்தை நம்ம மேக்ஸிமம் AS29 லைபிலிட்டியா ட்ரீட் பண்ண ஸ்டெப் நம்பர் 1 ட்ரை பண்றாங்க. என்ன லைபிலிட்டி, ஒரு என்ன ஆப்ளிகேஷனா இருக்கணும், பிரசன்ட் ஆப்ளிகேஷனா இருக்கணும். எதனால அந்த ஆப்ளிகேஷன் வந்திருக்கணும், பாஸ்ட் ஈவென்ட்னால வந்திருக்கணும். அந்த பாஸ்ட் ஈவென்ட் ஒரு ஆப்ளிகேட்டிங் ஈவென்ட்டா இருக்கணும். சூப்பர் சார். இதனால உங்களுக்கு ஃபியூச்சர்ல நீங்க செட்டில் பண்ணியே ஆகணும். செட்டில் பண்ணாம வேற ஆல்டர்னேட்டிவ் உங்களுக்கு இருக்கக்கூடாது. அப்படி செட்டில் பண்றதுனால உங்களுக்கு கண்டிப்பா அவுட்ஃப்ளோ இருக்கணும். அந்த அவுட்ஃப்ளோ சும்மா தண்ணி குடிப்பா அப்படின்னு சொன்ன அவுட்ஃப்ளோ இல்ல, எம்பெட்டிங் எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் வெளியே போகணும். இந்த 5 கண்டிஷன் என்னாச்சுன்னா சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அதை நீ லைபிலிட்டின்னு கூப்பிடுவேன் சார். அப்ப லைபிலிட்டியோட ஒரு இன்னர் மீனிங் என்னன்னா எனக்கு டைமிங்கும் அமௌண்ட்டும் தெரியும். சூப்பர் சார். இதே 5 கண்டிஷன் தான், வேற எந்த மாற்ற கருத்தும் இல்லை. ஆனா எனக்கு டைமிங்கும் அமௌண்ட்டும் தெரியாதுன்னா அதை நான் ப்ரொவிஷன் சொல்லுவேன். டைமிங்கும் அமௌண்ட் தெரியாதுன்னா ப்ரொவிஷன் சொல்லுவேன். அப்போ ஸ்டெப் நம்பர் 1 ஒரு விஷயத்தை, ஒரு ஆப்ளிகேஷனை லைபிலிட்டியா ட்ரீட் பண்ணிட்டாங்க. இன்கேஸ் அந்த லைபிலிட்டிக்கு டைமிங்கும் அமௌண்ட்டும் தெரியாதுன்னா அதை ப்ரொவிஷனா ட்ரீட் பண்ணிட்டாங்க. இப்போ ஸ்டெப் நம்பர் 3 இஸ் கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டி. கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டி பாருங்க சார், 3 டெஃபினிஷன். டெஃபினிஷன் 1, டெஃபினிஷன் 2, டெஃபினிஷன் 3. டெஃபினிஷன் நம்பர் 1 இட்ஸ் a possible obligation. அச்சாம்பார் வெச்சாம்பார் ஆப்பு. லைபிலிட்டினா என்ன ஆப்ளிகேஷனா இருக்கும், பிரசன்ட் ஆப்ளிகேஷனா இருக்கணும். சாரே லைபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு ப்ரொவிஷன். சார் ப்ரொவிஷன்னா லைபிலிட்டி தான் சார், லைபிலிட்டினா ப்ரொவிஷன் சார். டைமிங்கும் அமௌண்ட்டும் தெரிஞ்சா லைபிலிட்டி, டைமிங்கும் அமௌண்ட்டும் தெரியலனா ப்ரொவிஷன். அவ்வளவுதான் மேட்டர். இப்போ வெச்சாம்பார் ஆப்பு ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் பால் மிடில் ஸ்டம்ப் கான். என்ன ஆப்ளிகேஷன் கிடையாது, பிரசன்ட் ஆப்ளிகேஷன் கிடையாது, பின்ன பாசிபிள். அப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கம்பெனி, எனக்கு எகெயின்ஸ்டா கேஸ் போயிட்டு இருக்கு, எனக்கு எகெயின்ஸ்டா கேஸ் போயிட்டு நான் என்னோட லாயர் கிட்ட கேட்கிறேன், நம்ம கேஸ் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா, தோக்க வாய்ப்பு இருக்கா. சார் 60% நம்ம தான் சார் ஜெயிப்போம். 60% நம்ம தான் ஜெயிப்போம்னா 40% தான் நம்ம தோப்போம். அப்ப தோட்டாதான் நான் காசு தரணும். அப்ப காசு தரத்துக்கான ப்ராபபிலிட்டி லெஸ் தேன் 50% தான் இருக்கு. அப்ப அது பிரசன்ட் ஆப்ளிகேஷனே கிடையாது. ஏன்னா பிரசன்ட் ஆப்ளிகேஷன் ஆகணும்னா ப்ராபபிள் ஆகணும். இது ப்ராபபிளே கிடையாது. இது என்னது, பாசிபிள். இப்போ அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட் என்ன சொல்றாங்கன்னா, மா தம்பி உன்னோட ஆப்ளிகேஷன் பிரசன்ட் ஆப்ளிகேஷனா, உன்னோட ஆப்ளிகேஷன் பிரசன்ட் ஆப்ளிகேஷன் ஆகணும்னா அது ப்ராபபிளா இருக்கணும். கரெக்டா சார்? ப்ராபபிள்னா சார் அந்த விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு 50% மேல இருக்கணும். இவங்க என்ன கேட்கறாங்கன்னா, அது ப்ராபபிளா? ப்ராபபிள்னா சார் உனக்கு அமௌண்ட்டும் டைமிங்கும் தெரியுமா? எஸ் சார் எனக்கு அமௌண்ட்டும் டைமிங்கும் தெரியும். அப்படின்னா நீ உன்னோட புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல 2 பர்ச்சேசஸ் சார் லைபிலிட்டி சைடுல கிரெடிட்டாஸ் அப்படின்னு காட்டிடு, ரெகனைஸ் பண்ணிடு, லைபிலிட்டியை ரெகனைஸ் பண்ணிடு. சார் 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 எனக்கு ஒரு ஆப்ளிகேஷன் இருக்கு சார், அது பிரசன்ட் ஆப்ளிகேஷன் தான் சார். அப்படின்னா அது ப்ராபபிள் தான் சார், ஷுவர் சார். ஆனா எனக்கு அது எப்போ எவ்வளோன்னு மட்டும் இப்ப தெரியாது, அது நடக்கும்போது தான் தெரியும். அப்படின்னா கன்சர்வேட்டிசம் பிரின்சிபிள் பதிலா இப்பவே உன்னோட P&L அக்கவுண்ட்ல ப்ரொவிஷன் ஃபார் வாரண்டி, ப்ரொவிஷன் ஃபார் கேரண்டி அப்படின்னு புக் பண்ணிடு சார். ப்ரொவிஷனை லைபிலிட்டியும் கிரியேட் பண்ணிடு. இப்ப சார் எனக்கு ஒரு ஆப்ளிகேஷன் இருக்கு சார், அந்த ஆப்ளிகேஷன் பிரசன்ட் ஆப்ளிகேஷன் கிடையாது சார். என்ன ஆப்ளிகேஷன் அப்படின்னா பாசிபிள் ஆப்ளிகேஷன். ஒரு நடக்கிறதுக்கான விஷயம் ப்ராபபிள் கிடையாது, வரும் என்னதான் பாசிபிள் தான். அப்ப அது ஒரு நடக்கிறதுக்கான விஷயமே லெஸ் தேன் எவ்வளவு % தான் வாய்ப்பு இருக்கு, 50% தான் வாய்ப்பு இருக்கு.
லெஸ் தேன் 50% தான் வாய்ப்பு இருக்குன்னா சார் அது கண்டிப்பா லைபிலிட்டி ஆகாது. ஏன்னா லைபிலிட்டி ஆகணும்னா 100% ப்ராபபிலிட்டி வரணும். லைபிலிட்டி ஆகாது, பின்ன ப்ரொவிஷன் ஆகுமா சார்? சார் ப்ரொவிஷன் ஆகணும்னா அட்லீஸ்ட் 50% மேல ப்ராபபிலிட்டி வரணும். ஒரு விஷயம் நடக்கவே எவ்வளவு பர்சன்ட் தான் வாய்ப்பு இருக்கு? 50% கீழே தான் வாய்ப்பு இருக்குன்னா எதுக்கு தேவையில்லாம நீ போய் பிஎன்எல் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ற? பிஎன்எல் அக்கௌண்ட்டை டெபிட் பண்றதுனால ப்ராஃபிட் என்ன ஆயிடும்? கம்மி ஆயிடும். எதுக்கு நீ லைபிலிட்டி சைட்ல சார் தேவையே இல்லாம ஒரு லைபிலிட்டியோ ப்ரொவிஷனோ புக் பண்ணி பேலன்ஸ் ஷீட்டோட லைபிலிட்டிஸோட பாரத்தை அதிகப்படுத்துற? பிகாஸ் 50% அந்த விஷயம் நடக்காது. 50% விட கீழே தான் நடக்கும். 40% தான் அந்த கேஸ் தோக்க நம்ம என்ன இருக்கு வாய்ப்பு இருக்கு. சாரே 40% தோக்க வாய்ப்பு இருக்கு சாரே, 40% தோக்க என்ன இருக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ அக்கவுண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா அதை பிஎன்எல் ரெகனைஸ் பண்ணாத, பேலன்ஸ் ஷீட்ல ரெகனைஸ் பண்ணாத, ஆனா அதை நோட்ஸ் டு அக்கவுண்ட்ஸ்ல என்ன பண்ணிருந்தா டிஸ்க்ளோஸ் பண்ணிரு. சார் இப்போ 40% தான் என்ன சார் அந்த லைபிலிட்டி வர வாய்ப்பு இருக்கு. நாளைக்கு நம்ம கேஸ் தோத்தோம்னா அது 100% மாற வாய்ப்பு இருக்கு. அப்ப நமக்கு ஒரு லைபிலிட்டி இருக்கு. ஆனா அந்த லைபிலிட்டி வருமா இல்லையா நமக்கு தெரியாது. இட்ஸ் அ கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டி. சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்ப இட்ஸ் அ வாட் ஆப்ளிகேஷன்? பாசிபிள். சாரே பிரசன்ட் ஆப்ளிகேஷன் ஆனாதான் லைபிலிட்டி, பிரசன்ட் ஆப்ளிகேஷன் ஆனாதான் ப்ரொவிஷன். அப்ப பாசிபிள் ஆப்ளிகேஷன் ஆச்சுன்னா கண்டிப்பா அது லைபிலிட்டியும் ஆகாது, ப்ரொவிஷனும் ஆகாது. லைபிலிட்டி பேலன்ஸ் ஷீட்டுக்குள்ள வரும் சார், ப்ரொவிஷன் பேலன்ஸ் ஷீட்டுக்குள்ள வரும். ஆனா கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டி பேலன்ஸ் ஷீட்டுக்குள்ள வராது, பேலன்ஸ் ஷீட்டு கீழே வரும். கரெக்டா சார்? மிச்சம் எல்லாமே சேம் சார். arising out of any event, past event, that existence of which will be confirmed by occurrence or non occurrence of one or more future uncertain event. For example, எனக்கு against a case போயிட்டு இருக்கு. அந்த கேஸ் நான் ஜெயிக்கலாமா தோக்கலாமா? சார் ஜெயிக்கிறதுக்கு 60% வாய்ப்பு இருக்கு, அப்படின்னா தோக்கிறதுக்கு 40% தான் வாய்ப்பு இருக்கு. அப்ப அந்த ஆப்ளிகேஷன் தோத்தா நான் காசு தரணும். அந்த ஆப்ளிகேஷன் எனக்கு என்ன ஆப்ளிகேஷன் கிடையாதுன்னா பிரசன்ட் ஆப்ளிகேஷன் கிடையாது, பாசிபிள் ஆப்ளிகேஷன். பிரசன்ட் ஆப்ளிகேஷன் இல்லைங்கிறதுனால அது லைபிலிட்டியும் கிடையாது, அதே மாதிரி வந்து ப்ரொவிஷனும் கிடையாது. அதனால அது கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டி. இதுதான் கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டி நம்பர் 1. இதுல ஏதாவது ஒரு டெஃபினிஷன்ல விழுந்தாலே அது கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டி ஆகும். கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டி ஆனாலே எல்லாத்துக்குமே ஒரே அக்கவுண்டிங் ட்ரீட்மெண்ட் தான் மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ். நம்பர் 2, இட்ஸ் அ பிரசன்ட் ஆப்ளிகேஷன். ஓஹோ, இட்ஸ் அ present obligation. present obligation. present obligation னா சார் நான் காசு பே பண்ண வேண்டியதுக்கான வாய்ப்பு 50% மேல இருக்கு சார். சாரே 50% மேல இருந்தா சார் எப்ப காசு பே பண்ணணும், எவ்வளவு காசு பே பண்ணணும் தெரிஞ்சா அது லைபிலிட்டி, எப்ப காசு பே பண்ணணும் எவ்வளவு காசு பே பண்ணணும் தெரியலன்னா அது ப்ரொவிஷன். ஆனா ஒரு பிரச்சனை இது எப்படி வந்துச்சுன்னா this is also arising from the where outflow is not probable. ஆனா outflow not probable. கேஸ் நான் தோத்துருவேன், ஆனா காசு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கேஸ் நான் தோத்துருவேன், ஆனா காசு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது எப்படி சார்? கேஸ் தோத்தா காசு கொடுத்தானே சார் ஆகணும். என்னோட லாயர் என்ன சொல்லலாம், அதை நான் பாத்துக்கிறேன் சார். பிகாஸ் கேஸ் கொடுத்த ஆளுக்கு மேல ஏதோ பிரச்சனை இருக்கு சார். இந்த சென்ஸ் மீன்ஸ் இந்த கேஸ் செல்லாது, நம்ம தோத்துருவோம். ஆனா கவர்மெண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க சார் இதுக்கு பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப எங்கிட்ட அவுட்ஃப்ளோ இருக்காது. அப்ப அவுட்ஃப்ளோ இல்லைனா ஏன் லைபிலிட்டியை புக் பண்றேன்? அவுட்ஃப்ளோ இல்லைனா ஏன் ப்ரொவிஷனா புக் பண்றேன்? பேலன்ஸ் ஷீட்டை நான் வந்து என்ன பண்ண வேண்டிய அவசியம் இல்லைனா சார் டிஸ்டர்ப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட் அமௌண்ட் கேன் பி எஸ்டிமேட்டட் ரிலையபிளி. என்னால எஸ்டிமேட் பண்ண முடியும் இவ்வளோ ருபீஸ் தான் அமௌண்ட் வரும், ஆனா அந்த அமௌண்ட் நான் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இந்த அமௌண்ட் பேயபிள் இல்லைனா நான் லைபிலிட்டியாவோ ப்ரொவிஷனாவோ ரெகனைஸ் பண்ண வேண்டாம். நான் என்ன பண்ணிக்கலாம்னா கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டியா காட்டிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், இட்ஸ் அ பிரசன்ட் ஆப்ளிகேஷன். ஓஹோ, பிரசன்ட் ஆப்ளிகேஷன்னா நான் தோக்கறதுக்கான வாய்ப்பு மோர் தென் 50% இருக்கு. arising out of the past event. சார் ஒரு பொருள் வித்ததுனால தான் சார் அவன் கேஸ் கொடுத்தான் கஸ்டமர். வேற அவுட்ஃப்ளோ இஸ் ப்ராபபிள். அவுட்ஃப்ளோவும் ப்ராபபிள் தான், என்னை விட்டு காசு வெளியே போறதும் ப்ராபபிள் தான். பட் amount cannot be estimated reliably. Amount cannot be estimated reliably. This is the difference between இந்த மூணு விஷயங்கள். நம்பர் 1 யாரு? லைபிலிட்டி. நம்பர் 2 யாரு? ப்ரொவிஷன். மூணாவது யாரு? கண்டிஷன் லைபிலிட்டி. லைபிலிட்டினா இட்ஸ் a present obligation. It's a present obligation. It's a possible obligation. It's a possible மூணு போட்டலாம் நம்ம. ஏன்னா கண்டிஷன் லைபிலிட்டில 3 இருக்கும். It's a possible obligation. First point out. Sir, next one, present obligation. This is also present obligation. Super sir. சாரே இங்க இது எதனால வருது? பாசிவன்னால வருது, பாசிவன்னால வருது, பாசிவன்னால வருது, பாசிவன்னால வருது, பாசிவன்னால வருது, எல்லாமே பாசிவன்னால தான் வருது.
பாஸ்ட் ஈவென்ட் சார் ஒரு ஒப்ளிகேஷன் கிரியேட் பண்ணதா அது ஒப்ளிகேட்டிங் ஈவென்ட். சூப்பர் சாரே. சாரே லைபிலிட்டியை நான் செட்டில் பண்ணியே ஆகணும் சார், நான் வந்து ப்ரொவிஷனை செட்டில் பண்ணியே ஆகணும், கண்டிஜன் லைபிலிட்டியை செட்டில் பண்ணியே ஆகணும், செட்டில் பண்ணியே ஆகணும், செட்டில் பண்ணியே ஆகணும். ரைட்டா சார்? சார் இப்படி செட்டில் பண்றதுனால ஒரு அவுட்ஃப்ளோ இருக்கும் சார், அவுட்ஃப்ளோ இருக்கும் சார், அவுட்ஃப்ளோ இருக்கும் சார். ஆனா இங்க அவுட்ஃப்ளோ அடி வாங்குது சார், இங்கேயும் அவுட்ஃப்ளோ இருக்கும் சார். இங்க எப்ப செட்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியும், எவ்வளோ செட்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியும் சார். இங்க எப்ப செட்டில் பண்ணணும், எவ்வளோ செட்டில் பண்ணணும் எனக்கு தெரியலனா அது ப்ரொவிஷன் சார். சார் இங்க என்ன பிரச்சனைனா அது பாசிபிள் சார், நான் செட்டில் பண்ணணும் சார், ஆனா செட்டில் பண்ண வேண்டிய அந்த சூழ்நிலை எனக்கு வந்து லெஸ் தேன் 50% தான் சார் இருக்கும். அப்படின்னா அதை நீ லைபிலிட்டியாவோ ப்ரொவிஷனாவோ புக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, கண்டிஞ்சன் லைபிலிட்டியா புக் பண்ணிடு சார். நெக்ஸ்ட் ஒன் சார், சார் நான் கண்டிப்பா எனக்கு நான் கேஸ் தோக்க தான் சார் போறேன், அதனால எனக்கு ஒரு என்ன அப்ளிகேஷன் வரும்னா பிரசன்ட் அப்ளிகேஷன் வரும், ஆனா அவுட்ஃப்ளோ இல்லாததுனால நான் நயா பைசா பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை சார். சாரே இங்க பிரசன்ட் அப்ளிகேஷன் தான் சார், நான் பே பண்ணி தான் ஆகணும். எஸ் சார், இங்க எனக்கு டைமிங்கோ அமௌண்டோ தெரியாது, அதனால இங்க நான் வந்து எஸ்டிமேட் பண்ணிப்பேன், என்னால இங்க எஸ்டிமேட் பண்ண முடியாது. அப்ப ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணோம்னா டைமிங் எவ்வளோன்னு தெரியுமா? தெரியாது. அமௌண்ட் எவ்வளோன்னு தெரியுமா? தெரியாது. அதுதான் ப்ரொவிஷனுக்கு லைபிலிட்டிக்குமான டிஃபரன்ஸ். தெரியாதுன்னா நம்ம அக்கௌண்ட்ஸ்ல என்ன பண்ணிப்போம்? எஸ்டிமேட் பண்ணிப்போம். எஸ்டிமேட் பண்ண முடியலனா சார் அதை நான் கண்டிஜன் லைபிலிட்டின்னு போட்டுருவேன் நான். அப்போ 3 கண்டிஷன் அடி வாங்குச்சுன்னா, கண்டிஷன் நம்பர் 1 சார் ஃபர்ஸ்ட் யார் சார்? லைபிலிட்டி. செகண்ட் யார் சார்? ப்ரொவிஷன். மூணாவது யார் சார்? கண்டிஷன் லைபிலிட்டி. சார் ஒரு விஷயம், லைபிலிட்டிக்கு என்ன கண்டிஷன்ஸ் இருக்கோ அதே கண்டிஷன் தான் யாருக்கும் இருக்கு, ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. என்ன லைபிலிட்டிக்கும் ப்ரொவிஷனுக்குமான டிஃபரன்ஸ்? டைமிங்கும் அமௌண்ட்டும் தெரியும்னா அது லைபிலிட்டி, டைமிங்கும் அமௌண்ட்டும் தெரியாது ஆனா அந்த அமௌண்டை என்னால எஸ்டிமேட் பண்ண முடியும்னா அது ப்ரொவிஷன். ஓ அப்படி வரீங்க? ஆமா ஆமா ஆமா, கிளாரிட்டி இருக்கா? ஆர் யூ ஆல் ரியலி வித் மீ? ஆனா மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், சார் இந்த ப்ரொவிஷன்ல ஒரு கண்டிஷன் மிஸ் ஆச்சுனா அது கண்டிஷன் லைபிலிட்டிக்கு ஸ்லிப் ஆயிடும். என்ன சார்? ப்ரொவிஷன் இஸ் எ லைபிலிட்டி, ஒத்துக்கிறீங்களா? எல்லா ப்ரொவிஷனுமே என்னதான்? லைபிலிட்டி தான். எல்லா லைபிலிட்டியுமே பிரசன்ட் அப்ளிகேஷன் தான். அப்ப பிரசன்ட் அப்ளிகேஷன் இல்லாம பாசிபிள் அப்ளிகேஷன் ஆனா அது ப்ரொவிஷன் ஆகாது, அது லைபிலிட்டி ஆகாது, அப்ப கண்டிஷன் லைபிலிட்டி தான் ஆகணும். நம்பர் 2 மேன் சார், எல்லா லைபிலிட்டியா இருந்தாலும் சரி ப்ரொவிஷனா இருந்தாலும் சரி மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், சார் அவுட்ஃப்ளோ ப்ராபபிளா இருக்கணும். அதுல இருந்து நான் பே பண்ண வேண்டிய அமௌண்ட் ப்ராபபிளா இருக்கணும், என்கிட்ட என்ன விட்டு வெளியே போற அமௌண்ட் ப்ராபபிளா இருக்கணும். கரெக்டா சார்? இங்க ப்ராபபிள் கிடையாது, அவுட்ஃப்ளோ ப்ராபபிள் கிடையாது. லைபிலிட்டினா அவுட்ஃப்ளோ 100% ப்ராபபிலிட்டியா? ஈவன் ப்ரொவிஷன்ல கூட அவுட்ஃப்ளோ 100% ப்ராபபிள். ஆனா எப்ப பே பண்ணும், எவ்வளவு பே பண்ணணும்னு எனக்கு தெரியாது. ஆனா என்னால அதை என்ன பண்ண முடியும்? எஸ்டிமேட் பண்ண முடியும். ஆனா இங்க பே பண்ண வேண்டிய என்ன இல்ல, அவசியம் இல்ல. அப்படின்னா அதை நீ லைபிலிட்டியாவோ ப்ரொவிஷனாவோ கிரியேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. நெக்ஸ்ட் ஒன் சார், சார் இங்க அவுட்ஃப்ளோ ப்ராபபிள் தான், என்ன விட்டு சார் எம்பெட்டிங் எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் வெளியே போக தான் போகுது, பட் cannot be estimated reliably. என்னால் அதை எஸ்டிமேட் பண்ண முடியாது. சார் உனக்கு எப்போ பே பண்ணணும் தெரியாது, எவ்வளோ பே பண்ணணும் தெரியாது, அப்படின்னா அது ப்ரொவிஷன். உன்னால எஸ்டிமேட் பண்ண முடியும்னா அது ப்ரொவிஷன், எஸ்டிமேட் பண்ண முடியலனா அது என்னது? கண்டிஞ்சன் லைபிலிட்டி. அப்ப பிரசன்ட் அப்ளிகேஷன் பதிலா பாசிபிள் அப்ளிகேஷன் ஆனா கண்டிஞ்சன் லைபிலிட்டி, அவுட்ஃப்ளோ ப்ராபபிளுக்கு பதிலா நாட் ப்ராபபிள் ஆனா கண்டிஷன் லைபிலிட்டி. சார் எஸ்டிமேட் பாசிபிள் இல்லாம நாட் பாசிபிள் ஆனா கண்டிஷன் லைபிலிட்டி. ப்ரொவிஷனோட ஏதாவது ஒரு கண்டிஷன் டிஸ்க் புஷ்க்கு டிஸ்க்னு அடி வாங்குச்சுன்னா அது கண்டிஞ்சன் லைபிலிட்டி. மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே சாரே, அப்போ ஒரு விஷயம் கண்டிஞ்சன் லைபிலிட்டி ஆச்சுன்னா அது எப்படி சார் நீங்க அக்கவுண்ட் பண்ணுவீங்க? AS29 சொல்லி தராங்க சார். லைபிலிட்டி பேலன்ஸ் ஷீட்ல வரும், P&Lலையும் வரும், பேலன்ஸ் ஷீட்லயும் வரும். சார் ப்ரொவிஷன் P&Lலையும் வரும், பேலன்ஸ் ஷீட்லயும் வரும். ஆனா கண்டிஞ்சன் லைபிலிட்டி ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள வராது. இப்போ இன்கேஸ் மோர் தேன் 50%, இப்போ ஒரு கேஸ் இருக்கு, அது நான் தோக்கறதுக்கான வாய்ப்பு 50% மேல இருக்குன்னு வச்சுக்கோ. அந்த சிச்சுவேஷனை நம்ம ப்ராபபிள்னு சொல்லுவோம். ப்ராபபிளா இருந்தா என்ன கிரியேட் பண்ணிருங்க? ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணிருங்க. ப்ராபபிளா இருந்தா ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணிருங்க. கரெக்டா சார்? அப்போ என்னவா இருக்கு? ப்ராபபிளா இருக்கு. ப்ராபபிளா இருக்குன்னா பாசிபிள் அப்ளிகேஷன் கிடையாது சார், பிரசன்ட் அப்ளிகேஷன். பிரசன்ட் அப்ளிகேஷனாலே அது லைபிலிட்டி தான். ஆனா ஒரே ஒரு பிரச்சனை தான், எனக்கு டைமிங்கும் அமௌண்ட்டும் எனக்கு தெரியாது, அவ்வளவுதான். சார் உங்களால எஸ்டிமேட் பண்ண முடியுமா அதை? எஸ் சார், உங்களால அதை எஸ்டிமேட் பண்ண முடியும்னா அது ப்ரொவிஷன். சார் ஜஸ்ட் 5 to 50% தான் சார் இருக்கு, 5 to 50% தான் இருக்கு. நான் ஒரு கேஸ் தோக்கிறதுக்கான வாய்ப்பு 5% இருந்து 50% வரைக்கும் தான். 50% மேல நான் கேஸை ஜெயிக்க தான் செய்வேன். அந்த சிச்சுவேஷனை நம்ம அன்சர்டன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்ன? அன்சர்டன், தெரியல.
அன்சர்டன். இதுக்கு நீங்க லைபிலிட்டியை ரெகனைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ப்ரொவிஷன் கிரியேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை சார். டிஸ்க்ளோஷர் இன் த நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ். ஏன்னா இது ப்ராபபிள், இது ஜஸ்ட் பாசிபிள். கரெக்டா சார்? பாசிபிள் ஆப்ளிகேஷன் லைபிலிட்டி ஆகாது. பிகாஸ் ஆல் லைபிலிட்டிஸ் ஆர் வாட் ஆப்ளிகேஷன்? பிரசன்ட் ஆப்ளிகேஷன். சாரே ப்ரொவிஷன் இஸ் ஈக்குவல் டு லைபிலிட்டி அப்படின்னா ஆல் ப்ரொவிஷன்ஸ் ஆர் பிரசன்ட் ஆப்ளிகேஷன். என்ன சார் பிரசன்ட் ஆப்ளிகேஷனோட மீனிங்? which is probable. அந்த விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு 50% மேல. சார் எங்க 5 to 50% தான் அந்த விஷயம் நடக்கும்னா அது 50% கீழே தானே. 50% கீழே இருந்துச்சுன்னா அதை நம்ம அன்சர்டன் சொல்லுவோம். தட் இஸ் என்னன்னா பாசிபிள். பாசிபிளா இருந்தா லைபிலிட்டி தேவையில்லை, ப்ரொவிஷன் தேவையில்லை. ஜஸ்ட் நீ என்ன பண்ணா போதும்னா அதை கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டியா ட்ரீட் பண்ணி நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ்ல சொன்னா போதும். சூப்பர் சார். லெஸ் than 5% மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ். சி in a sense means கேஸ் தோக்கிறதுக்கே 1% 2% வாய்ப்பு தான் இருக்கு. 99% கேஸ் நம்ம தான் ஜெயிப்போம். ஜெயிக்க போறோம் மாறா, ஜெயிக்க போறோம் நம்ம. இந்த சிச்சுவேஷனை அக்கௌண்ட்ஸ்ல ரிமோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இக்னோர் இட் யா. வாட் ஸ்டாண்டர்ட் இஸ் சேயிங் தட் இக்னோர் இட். டோன்ட் ஈவன் ஷோ இட் as contingent liability. ஏன்னா 99% நீ ஜெயிப்பேனா 1% தான் நீ தோக்க வாய்ப்பு இருக்கு. அந்த 1% போய் கண்டிஜன் லைபிலிட்டியா போட்டு அதை யூசர்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் நோட்ஸ் அக்கௌண்ட்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுக்கு பர்டன் தராது. பிகாஸ் அது மெட்டீரியலே கிடையாதுயா. 99% நம்ம ஜெயிக்க தான் போறோம். ஆர் யூ ஆல் ரிலீவ் வித் மீ? சார் இப்போ ஒரு எக்ஸாம்பிள், நான் கால்குலேட்டர் சேல் பண்ணியிருக்கேன். நான் தான் ANM. யாருக்கு சேல் பண்ணியிருக்கேன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு சேல் பண்ணியிருக்கேன். நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சேல் பண்ணியிருக்கேன். மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சேல் பண்ண போது நான் பர்ச்சேஸ் பண்ணாதான் என்னால் சேல் பண்ண முடியும். அப்போ நான் கிரெடிட்டாஸ் கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்னா நான் என்ன ஜேர்னல் என்ட்ரி போடுவேன்னா பர்ச்சேஸ் அக்கவுண்ட் டெபிட் டு கிரெடிட்டாஸ் அக்கவுண்ட் நான் என்ட்ரி போடுவேன். திஸ் இஸ் அ லைபிலிட்டி. பிகாஸ் லைபிலிட்டிக்கான 5 குணங்களும் இதில் இருக்கு. இது ஒரு பிரசன்ட் ஆப்ளிகேஷன் சார். பிகாஸ் ஆஃப் த பாஸ்ட் ஈவென்ட் சார். இதுக்கு நான் கண்டிப்பா செட்டில் பண்ணியே ஆகணும் சார். இப்படி செட்டில் பண்ணும்போது எனக்கு ஒரு அவுட்ஃப்ளோ வரும் சார். அந்த அவுட்ஃப்ளோ ஆர் எம்படிட் எக்கனாமிக் ரிசோர்சஸ் வெளியே போயே ஆகணும் சார். என்னப்பா அப்ரிஷியேட் பண்றியாப்பா? எம்படிங் எக்கனாமிக் ரிசோர்சஸ் வெளியே போயே ஆகும். தட்ஸ் இட் சார். இப்போ நான் இந்த பர்ச்சேஸ் பண்ண கால்குலேட்டர் என்ன பண்ணிட்டேன் சார்? சேல் பண்ணிட்டேன் சார். சேல் பண்ணும்போது அடுத்த 6 மாசம், எத்தனை மாசம்? 6 மாசம் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நீ எடுத்துட்டு வா அப்படி நான் கான்ட்ராக்ட் வழியாவோ லா வழியாவோ இல்லை கன்ஸ்ட்ரக்டிவ் வழியாவோ உனக்கு நான் சொல்லியிருக்கேன்னா நீ இந்த 6 மாசத்துல எப்போ வேணா கால்குலேட்டர் கேடாயிடுச்சுன்னு எனக்கு எடுத்துட்டு வர என்ன இருக்கு? வாய்ப்பு இருக்கு. ஆனால் எப்போ எடுத்துட்டு வருவேன் எனக்கு தெரியாது. அப்படி எடுத்துட்டு வந்தால் எனக்கு எவ்வளோ தேவைப்படும் எனக்கு தெரியாது. ஆனால் என்னால் அது ரிலையபிள் எஸ்டிமேட், என்னால் அதை எஸ்டிமேட், ரிலையபிள் எஸ்டிமேட். அந்த எஸ்டிமேட் எப்படியா இருக்கணும்னா ரிலையபிள் எஸ்டிமேட் என்னால் பண்ண முடியும். எனக்கு டைமிங் தெரியாது, ஆனால் அமௌண்ட் தெரியாது, ஆனால் என்னால் எஸ்டிமேட் பண்ண முடியும். அது எப்படி சார் நீங்கள் எஸ்டிமேட் பண்ணுவீங்க? சார் ஐதர் பேஸ்ட் அப்பான் தி பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். இன் சென்ஸ் மீன்ஸ் லாஸ்ட் இயர்ல 1000 கால்குலேட்டர் வித்த போது எத்தனை கால்குலேட்டர் ரிட்டர்ன் வந்துச்சு, அந்த மாதிரி நான் ஏதாவது பார்ப்பேன். இல்லை இந்த இண்டஸ்ட்ரியில எப்படி நடந்துட்டு இருக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் இயரா இருந்தா அந்த மாதிரி நான் பார்ப்பேன். அப்போ எனக்கு டார் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா TAR டைமிங் தெரியாது, அமௌண்ட் தெரியாது, ஆனால் ரிலேபிள் எஸ்டிமேட் பண்ண முடியும்னா நான் அதுக்கு என்ன கிரியேட் பண்ணுவேன்னா ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணுவேன். அப்போ இது லைபிலிட்டி, இது ப்ரொவிஷன். இப்போ நான் உங்களுக்கு என்ன பண்ணிட்டேன்னா கால்குலேட்டர் வித்துட்டேன் உங்களுக்கு. அதுல கால்குலேட்டர்ல ஒருத்தன் சார் ஒரு கால்குலேட்டர் சூப்பர் டூப்பர் கால்குலேட்டர் ஒரு CA ஸ்டூடெண்ட் வாங்கியிருக்காங்க. இந்த ஸ்டூடெண்ட்ல CA ஸ்டூடெண்ட் வாங்கியிருக்காங்க. அவங்க லாஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் நல்லா தெரியும். ஜெயஸ்ரீ மேம் பட்டை கிளப்புறாங்க லால. ஹலோ சார். அதனால லால அவங்க கிங்கா இருக்காங்க, எக்ஸ்பர்ட்டா இருக்காங்க. நேரா நம்ம கம்பெனியான ANM லிமிடெடுக்கு எகென்ஸ்டா கேஸ் கொடுத்துட்டாங்க. ANM லிமிடெட் அகைன்ஸ்டா கேஸ் கொடுத்துட்டாங்க சார். கால்குலேட்டர் வாங்கி அவங்க என்ன போயிருக்காங்கன்னா எக்ஸாம் போயிருக்காங்க. அந்த எக்ஸாம்ல இந்த கால்குலேட்டர் என்ன ஆகல, ஒர்க் ஆகல. ஏதோ ஸ்டூடெண்ட் கிட்ட சார் கடவுள் புண்ணியத்தால இன்னொரு ஸ்பேர் கால்குலேட்டர் இருக்கிறதுனால அதை வச்சு போட்டாங்க. இப்போ அந்த ஸ்டூடெண்ட் என்ன கேட்கறாங்கன்னா இந்த கால்குலேட்டர் நம்பி தானே நான் வாங்கினேன், இப்போ எக்ஸாம்ல ஒர்க் ஆகலைன்னா நான் எப்படி சம் போட முடியும் அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டாங்க. இப்போ அந்த கேஸ் 1, கேஸ் 2, கேஸ் 3 இந்த 3 விஷயங்கள். கேஸ் சார் பிரசன்ட் ஆப்ளிகேஷனா பாசிபிள் ஆப்ளிகேஷனான்னு பார்க்குறேன் நான். பிரசன்ட் ஆப்ளிகேஷனா பாசிபிள் ஆப்ளிகேஷனா அப்படின்னு நான் பார்க்கும்போது அது பாசிபிள் ஆப்ளிகேஷன். நான் என்னோட அட்வொகேட் கிட்ட கேட்குறேன், இப்போ என்னப்பா அந்த கேஸ் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா தோக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது சார் நம்ம தான் சார் கேஸ் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் என்னன்னா சார் அந்த கால்குலேட்டர் ஒர்க் ஆகலைங்கிறது உண்மைதான். அது ஒர்க் ஆகலைங்கிறது எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டூடெண்ட் செக் பண்ணியிருந்திருக்கணும் சார். ஏன்னா ப்ராடக்ட்ல மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் வர என்ன இருக்கு வாய்ப்பு இருக்கு. இப்படி ஏதோ ஒரு உருட்டு
அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஏதோ ஒரு உருட்டுனால சார் நம்ம உருட்டிடலாம் சார், நம்ம தான் சார் ஜெயிப்போம். 60% நம்ம ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது சார். அப்போ அது ப்ரெசென்ட் அப்ளிகேஷனா பாசிபிள் அப்ளிகேஷனா? அப்போ அது லைபிலிட்டியும் கிடையாது, ப்ரொவிஷனும் கிடையாது, கண்டிஜன் லைபிலிட்டி நம்பர் 1. நம்பர் 2 சார், இப்போ நான் என்னோட அட்வொகேட் கிட்ட கேட்குறேன்ப்பா, நம்ம அந்த கேஸ் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா சார்? சார் சத்தியமா நம்ம தோத்துருவோம் சார், பிகாஸ் என்டையர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெட்டர்னிட்டி அவங்க கூட தான் சார் இருக்காங்க. ஹலோ சார், இது சிஜேபி பிஜேபி விட அதிகமா இருக்கு சார். சார் மொத்தமா ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெட்டர்னிட்டி அவங்க கூட தான் சார் இருக்காங்க. ஆனா ஒரு விஷயம் சார், அந்த ஸ்டூடெண்ட் இன்னொரு கால்குலேட்டர் எடுத்துட்டு போனதுனால, அவங்களுடைய எக்ஸாம் பாதிக்கப்படாததுனால, அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ரிசல்ட் வரும்போது சக்சஸ்ஃபுல்னு ஐசிஐ கொடுத்ததுனால கோர்ட் நம்ம கிட்ட எந்த காசும் கட்ட சொல்ல மாட்டாங்க சார். தப்பிச்சிடலாம் சார் நம்ம. ஏன்னா நம்ம என்ன காட்டிடலாம்னா அது அவங்களுக்கு எந்த லாஸும் இல்லை சார். அவதான் இன்னொரு கால்குலேட்டர் எடுத்துட்டு போயிட்டாங்கல்ல சார். ஏஎன்எம் சாரே வீடியோ போட்டிருக்காரு, எக்ஸாம் போகும்போது எத்தனை கால்குலேட்டர் எடுத்துட்டு போங்க? 2 கால்குலேட்டர் எடுத்துட்டு போங்க. அவர் கம்பெனி வச்சிருக்காருன்னு இல்லை, ஜென்ரலாவே அவர் சொல்றாரு, பெண்ணு கூட 4-5 பெண் எடுத்துட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் சார் இதெல்லாம் எடுத்துட்டு போகும்போது ஹால் டிக்கெட் மறக்காம எடுத்துட்டு போங்க. சரிப்பா, இதெல்லாம் மட்டும் பத்தாது, படிச்சுட்டு போப்பா, எக்ஸாமுக்கு படிச்சாதான் பாஸ், படிச்சா மட்டும் தான் பாஸ். அப்ப இதெல்லாம் முன்னாடியே சொல்லியிருக்காரு அவரு. இப்ப இந்த பேசிஸ்ல தான் அந்த ஸ்டூடெண்ட் கூட 2 கால்குலேட்டர் எடுத்துட்டு போக என்ன இருக்கு, வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால நமக்கு என்ன வராதுன்னா அவுட்ஃப்ளோ வராது சார். அவுட்ஃப்ளோ வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி 50% விட கம்மி சார். அப்படின்னா அதை லைபிலிட்டியா ட்ரீட் பண்ணாத சார், அதை ப்ரொவிஷனா ட்ரீட் பண்ணாத சார், கண்டிஜன் லைபிலிட்டியா ட்ரீட் பண்ணிடு. நம்பர் 3 சார், அது பிரசன்ட் அப்ளிகேஷன் தான் சார். ஐயோ கண்டிப்பா நம்ம தோத்துருவோம் சார், கண்டிப்பா நம்ம தோத்துருவோம் சார். நம்ம காசு கொடுத்தே ஆகணும் சார். அது பாசிவனால் தான் சார் வந்துச்சு, அதுக்கு அவுட்ஃப்ளோவுமே ப்ராபபிள் தான் சார். சரிப்பா எவ்வளோப்பா கோர்ட்டு கேட்பாங்க சார்? தெரியல சார், எஸ்டிமேட்டே பண்ண முடியாது சார். சார் கோர்ட் வரலாறுலயே இதுதான் சார் முதல்ல இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்திருக்கு. கால்குலேட்டர் ஒர்க் ஆகலன்னு சொல்லி சிஏ ஸ்டூடெண்ட் போராடுவோம் சார். அவர் என்னன்னா என்ன நடக்க போகுது எது நடக்க போகுதுன்னு தெரியல சார். ஏன்னா அந்த ஸ்டூடெண்ட்டுக்காக வாதாடுறது ஜெய்பீம் சூர்யா சார். அப்படிங்களா? அதனால நம்மளால என்ன சொல்ல முடியாதுன்னா, ஜட்ஜி என்ன சொல்ல போறாருன்னு நமக்கு சொல்ல முடியாது சார். என்னால ரீசனபிளி எஸ்டிமேட் பண்ண முடியாது சார். அப்படின்னா என்னால ப்ரொவிஷன் போட முடியாது. ஏன்னா ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணணும், லைபிலிட்டி கிரியேட் பண்ணணும்னா ஜர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணுயா. ஜர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணணும், அமௌண்ட் இல்லாம எப்படியா ஜர்னல் என்ட்ரி பாஸ் பண்ண முடியும்? அப்ப அதை கரண்ட் லைபிலிட்டியா தான் ட்ரீட் பண்ண முடியும். இப்போ ஏஎன்எம் பிரைவேட் லிமிடெடுக்கு அது ஒரு கரண்ட் லைபிலிட்டி. ஏஎன்எம் பிரைவேட் லிமிடெடோட கரண்ட் லைபிலிட்டி தான் அந்த ஸ்டூடெண்டோட கரண்ட் அசெட், கண்டிஜன் அசெட். சாரி, ஏஎன்எம் பிரைவேட் லிமிடெடுக்கு அது கண்டிஞ்சன் லைபிலிட்டி. ஏஎன்எம் பிரைவேட் லிமிடெடோட கண்டிஞ்சன் லைபிலிட்டி தான் அந்த ஸ்டூடெண்டோட கண்டிஞ்சன் அசெட். ஏன்னா நம்ம தோத்தா அவன் ஜெயிச்சிருவான், நம்ம கிட்ட இருந்து காசு வெளியே போனா அவனுக்கு காசு உள்ள வந்துடும். அதுதான் கண்டிஜன் அசெட் சார். இட் இஸ் அ பாசிபிள் அசெட். பாசிபிள் அசெட் இன் தி சென்ஸ் மீன்ஸ் ப்ராபபிள் பாசிபிள் அப்படின்னு இல்லை, ஒரு பாசிபிலிட்டி இருக்கு இது ஒரு காசு வர்றதுக்கு. இங்கிலீஷ் பாசிபிள், அரைசிங் அவுட் ஆஃப் த பாசிவன். என்ன பாசிவன்? அந்த ஸ்டூடெண்ட் எங்கிட்ட இருந்து கால்குலேட்டர் வாங்கினது தான் பாசிட்டிவன். தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் விச் வில் பி கன்ஃபர்ம்ட் ஒன்லி பை, அவனால கண்டிப்பா சொல்ல முடியாது, கண்டிப்பா எனக்கு ஏஎன்எம் லிமிடெட் இருந்து காசு வரும்னு சொல்ல முடியாது. occurrence or non-occurrence of one or more uncertain future event. கோர்ட் ஜட்ஜ் என்ன சொல்ல போறாரோ, ஜெய்பீம் சூர்யா எப்படி வாதாட போறாரோ அதை பொறுத்து தான் என்ன இருக்குன்னா சார் அவருக்கு அந்த காசு வருமா வராதா அப்படிங்கறதே இருக்கு சார். அக்கவுண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா recognition of the contingent asset rules. அரே liability should be debited in the P&L account and should be shown in the liability side. Provision should be debited in the P&L account and should be shown in the liability side. சார் contingent liability should given in the notes to accounts. இப்போ சார் contingent asset தொலைச்சிருவேன் நான், neither recognize nor disclose in the financial statement. சாரே P&L அக்கவுண்ட்குள்ளேயும் வரக்கூடாது, P&L அக்கவுண்ட் வெளியும் வரக்கூடாது. ஏன்னா இது கண்டிஞ்சன் அசெட். நம்ம கன்சர்வேட்டிசம் பிரின்சிபிள் தான் ஃபாலோ பண்றோமே தவிர சார் எனக்கு காசு வர வாய்ப்பு இருக்கு, வரட்டும் அதெல்லாம் போய் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்குள்ள ரெக்கார்ட் பண்ணக்கூடாது. சார் நான் கீழே ஒரு நோட்டா காட்டட்டுமா சார்? சாவுச்சிடும் குடி போயிட்டு AS29 சொல்றாங்க. சார் இஃப் கம்பெனி வாண்ட் டு டிஸ்க்ளோஸ், அவ்வளோ முட்டுது உங்களுக்கு, ஐயோ உங்களுக்கு அது யூசர்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்க்கு சொல்லாம உங்களால இருக்க முடியலைன்னா இட் கேன் பி டிஸ்க்ளோஸ் இன் த ரிப்போர்ட் ஆஃப் த அப்ரூவிங் அத்தாரிட்டி. டைரக்டர்ஸ் ரிப்போர்ட்ல நீ என்ன வேணா கதை உடியா, இந்த மாதிரி நாங்க ஒரு கால்குலேட்டர் வாங்கணும், அதுக்கு அகேன்ஸ்டா கேஸ் கொடுத்துருக்கோம், அந்த கேஸ் நம்ம தான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு, அந்த கேஸ் ஜெயிச்சோன்னா நமக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் கம்பெனிக்கு வர வாய்ப்பு இருக்கு. இப்படி இருக்கிற கதையெல்லாம் நீ எங்க சொல்லிடு? டைரக்டர்ஸ் ரிப்போர்ட்ல சொல்லிடு. அது இல்லாம ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்லயோ இல்ல நோட்ஸ் டு அக்கவுண்ட்ஸ்லயோ நீ ஏதாவது பண்ணினா கண்ணுல குத்துவேன். இஃப் இன்ஃப்ளோ இஸ் வர்ச்சுவலி சர்டன், அடா சூப்பர்,
வர்ச்சுவலி சர்டன்னா 95% மேல நீங்க தான் கேஸ் ஜெயிக்க போறீங்க. தட் மீன்ஸ் ANM லிமிடெட் கேஸ் தோக்க போகுது, then it is not more a contingent asset. AS 29 என்ன சொன்னா வாயில வச்சுக்கோ, இதுக்கப்புறம் அது எது contingent assetனு சொல்ற, it becomes a normal asset. Recognize in the financial statement receivable அதை புக் பண்ணிடு, because அந்த அமௌண்ட் கண்டிப்பா நீங்க ரியலைஸ் பண்ணதான் போறீங்க. அப்ப this is accounting treatment my dear lovable students. நீங்களே சொல்லுங்க, contingent assetக்கான accounting treatment என்னன்னா more than 50%. more than 50% அந்த சிச்சுவேஷன் என்னன்னு சொல்வீங்க? ப்ராபபிள். சார் அதனால ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல பேலன்ஸ் ஷீட்டோட அசெட் சைடுல அசெட்டா காட்டட்டுமா? மண்டையில கொட்டுவேன் நான். சரி சார், நான் நோட்ஸ் அக்கவுண்ட்ஸ்ல காட்டட்டுமா? அதே மண்டையில கொட்டுவேன் நான். எங்க வேணா சொல்லிக்கோ, டைரக்டர்ஸ் ரிப்போர்ட்ல வேணா சொல்லிக்கோ, தட்ஸ் இட். சார் less than 50% சார் அப்படின்னா அது என்ன சர்டன்? அன்சர்டன். இக்னோர். less than 50% ஆனா இக்னோர். சார் ஏன் சார் less than 50? 40% நான் கேஸ் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு சார். இக்னோர் பண்ணியா? பிகாஸ் அசெட் லைபிலிட்டி கிடையாதுயா. அசெட்டுக்கு நம்ம கன்சர்வேட்டிசம் பிரின்சிபல் ஃபாலோ பண்ண மாட்டோம்யா. less than 50% சொல்லவே சொல்லாத. more than 50% வேணா போர்ட் டைரக்ட்ல சொல்லு சார். more than 95% சார் அந்த சிச்சுவேஷன் என்னன்னு சொல்லுவேன். virtually certain it should be recorded as an asset. இதுக்கப்புறம் அதை என்னன்னு சொல்லாதே, contingent assetனு சொல்லாதே, அது அசெட்னு சொல்லி ரிசீவபிள்னு புக் பண்ணிடு. சார் what is the meaning சார்? present obligation arising from the past event result in outflow of resource. இதுதான் யாரோட மீனிங்? லைபிலிட்டியோட. லைபிலிட்டியோட மீனிங் என்னென்ன? அது ஒரு present obligation இருக்கணும். அந்த present obligation past eventல இருந்து வரணும். அதனால கண்டிப்பா நான் செட்டில் பண்ணி ஆகணும். செட்டில் பண்ணும்போது எனக்கு அவுட்ஃப்ளோ ஆஃப் ரிசோர்சஸ் ஆஃப் த சார் எம்பெட்டிங் எக்கனாமிக் ரிசோர்சஸ் இருக்கணும். சார் வாட் இஸ் ப்ரொவிஷன்? சாரே ப்ரொவிஷன் இஸ் ஈக்குவல் டு லைபிலிட்டி. ப்ரொவிஷனும் லைபிலிட்டி ஒன்று தான். என்ன சார் ப்ரொவிஷனுக்கு லைபிலிட்டிக்கு டிஃபரன்ஸ்? சார் லைபிலிட்டினா எவ்வளோ பே பண்ணும், எப்போ பே பண்ணணும் எனக்கு தெரியும். ப்ரொவிஷன்னா எவ்வளோ பே பண்ணும், எப்போ பே பண்ணணும்னு எனக்கு தெரியாது, ஆனால் அது என்னால் ரீசனபிளி எஸ்டிமேட் பண்ண முடியும். லைபிலிட்டி ரீசனபிளி எஸ்டிமேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு ஒரு விஷயம் உண்மையாக தெரியும்னா இப்போ ஏன் போய் நீ போய் எஸ்டிமேட் பண்ணுற? சாரே கண்டிஜென்ட் லைபிலிட்டி இட்ஸ் அ பாசிபிள் அப்ளிகேஷன். சாம்பார் ஹாப்பு பிரசன்ட் அப்ளிகேஷன் கிடையாது. பிரசன்ட் அப்ளிகேஷன் இருந்தால் தான் லைபிலிட்டி ஆகும், லைபிலிட்டி தான் ப்ரொவிஷன் ஆகும். கரெக்டா சார்? பாசிபிள் அப்ளிகேஷன் அது கண்டிஜென்ட் லைபிலிட்டி. ஆர் பிரசன்ட் அப்ளிகேஷன் நாட் ரெகக்னைஸ் டியூ டு அன்சர்டனிட்டி. எனக்கு தெரியல எவ்வளோ ருபீஸ் நான் பே பண்ண வேண்டியது, அதாவது ரிலையபிளி எஸ்டிமேட் கிடையாது, இல்லை அவுட்ஃப்ளோ ஆஃப் ரிசோர்சஸ் ப்ராபபிள் கிடையாது. அதனால நான் என்ன பண்ணலைன்னா அதை லைபிலிட்டியாவோ இல்லை ப்ரொவிஷனாவோ புக் பண்ணலை. நேச்சர் சார் இட் இஸ் அ சர்டன் அப்ளிகேஷன். சார் நான் கால்குலேட்டர் வாங்கினேன்னா கண்டிப்பாக நான் ஃபியூச்சரில் பே பண்ணியே, இது பிரசன்ட் ஆப்ளிகேஷன் வித் அன்சர்டனிட்டி. கண்டிப்பாக 50% மேலே வாரண்டி பீரியடில் நான் வாரண்டி இன்கர் ஆகணும். வாரண்டி பீரியட்ல அது எடுத்துட்டு வருவானா இல்லையாங்கிறது அன்சர்டன் தான். திஸ் இஸ் பாசிபிள் ஆப்ளிகேஷன் ஆர் அன்சர்டன் பிரசன்ட் ஆப்ளிகேஷன். சார் பாஸ்ட் ஈவன் சார் எல்லாமே பாசிபிள் தான் சார் வருது. சார் பிரசன்ட் ஆப்ளிகேஷன் எக்ஸிஸ்ட் சார். சார் லைபிலிட்டி ஆகணும்னா பிரசன்ட் ஆப்ளிகேஷன் எக்ஸிஸ்ட் ஆகணும் சார். சார் ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணணும்னா பிரசன்ட் ஆப்ளிகேஷன் எக்ஸிஸ்ட் பண்ணணும் சார். மே ஆர் மே நாட் எக்ஸிஸ்ட். பாசிபிள் அப்ளிகேஷன் கூட கண்டிஷன் லைபிலிட்டி ஆகும். ஈவன் பிரசன்ட் அப்ளிகேஷன் கூட கண்டிஷன் லைபிலிட்டி ஆகுமே. ஏன்னா ரெண்டாவது டெஃபினிஷன் பிரசன்ட் அப்ளிகேஷன் தான், மூணாவது டெஃபினிஷன் பிரசன்ட் அப்ளிகேஷன் தான். ப்ராபபிலிட்டி ஆஃப் தி என்ன ஈவன் ஃபியூச்சர் ஈவன். இங்க அவுட்ஃப்ளோ இஸ் சர்டன். சார் லைபிலிட்டிக்கு 100% நீ பே பண்ணி ஆகணும். இங்க அவுட்ஃப்ளோ இஸ் ப்ராபபிள். 50% மேல அவுட்ஃப்ளோ பே பண்ண வேண்டியதா இருக்கும். இங்க அவுட்ஃப்ளோ இஸ் பாசிபிள் ஆர் cannot be measured reliably. சார் ரெகனைஸ் இன் தி ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். நீயே சொல்லு சார். ரெகனைஸ் இன் தி பேலன்ஸ் ஷீட், recognize in the balance sheet, not recognize because liability provision liability side la vandrum. Ana edu varaduna sir contingent liability varadu. Disclosure requirement generally disclosed as part of liabilities. Nama notes to accounts la current liability ki note poduvalla illa long term liability ki note poduvalla adukulla vandrum. Inga disclosure required as per enadhu AS 29. AS 29 ல தனியா ப்ரொவிஷனை டிஸ்க்ளோஸ் பண்ணி ஆகணும். இப்போ ப்ரொவிஷன் ஃபார் வாரண்டின்னு கிரியேட் பண்ணா அந்த ப்ரொவிஷனை பத்தி நீ பேசி ஆகணும். ஏன்னா நீ ரீசனபிள் ஆர் ரிலையபிள் எஸ்டிமேட் வச்சு தான் அந்த ப்ரொவிஷன் என்ன பண்ணிருப்ப, கிரியேட் பண்ணிருப்ப. எவ்வளோ என்ன இதெல்லாமே டிஸ்க்ளோஸ்ட் இன் நோட்ஸ் டு அக்கவுண்ட்ஸ் அன்லெஸ் ரிமோட். ஏன்னா ரிமோட்டா இருந்தா இக்னோர். Impact on P&L account. Sir, expense recognized when liability arises. Expense recognized immediately. No expense is recognized. ஏன்னா contingent liability financial statement குள்ள வராது. Contingent liability financial statement வெளியே தான் வரும். Example sir, salary payable, amount payable to creditors, all are liability. Warranty provision, provision for litigation are provision. Lawsuit where outcome is uncertain. Guarantee given by company. நான் ஒருத்தன் guarantee கொடுத்துருக்கேன். அவ ஏதாவது தப்பு பண்ணாதான் எனக்கு ஃபியூச்சர்ல liability வரும். அப்ப it's a what liability? Contingent liability. Sir, contingent asset sir. It's a what asset? Possible asset. Arising from what event? Past event. Whose existence will be confirmed by uncertain future event. Simple. என்னோட contingent liability தான் உன்னோட contingent asset. That's it. My contingent liability is equal to your contingent asset. Opposite mirror. Sir, nature. This is possible future economic benefit. Sir, past event வேணுமா? Yes sir. என்கிட்ட நீ calculator purchase பண்ணிருக்கோம். Present obligation. Sir, எங்க obligation இல்ல sir. Assetனா எப்படி sir obligation சொல்வீங்க? Sir, assetனா
present asset exists. Sir, probability of future event, inflow is possible. Recognition in the financial statement, ஐயோ financial statementல எடுத்துட்டு வரவே கூடாது. Disclosure only when inflow is what? Probable. Inflow 50% மேல வாய்ப்பு இருந்தாதான் disclose பண்ணணும். சார் P&L account சாவடிச்சிருவேன் நான். Claim against another party where outcome is uncertain is an example of the contingent asset. இப்போ நான் ஒன்று சொல்றேன், ஒரு சிச்சுவேஷன் சொல்றேன், நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க. சார் அவுட்ஃப்ளோனா அது லைபிலிட்டியா இருக்கணும், இல்ல ப்ரொவிஷனா இருக்கணும், இல்ல கண்டிஜன் லைபிலிட்டியா இருக்கணும். இன்ஃப்ளோவா இருந்தா மட்டும்தான் கண்டிஜன் அசெட்டா இருக்கும். ஓகேவா சார்? அவுட்ஃப்ளோ ப்ராபபிள், அதாவது வந்து ஒரு விஷயம் வந்து வெளியே போறதுங்கிறது காசு வெளியே போக 50% மேல வாய்ப்பு இருக்கு. அதுல டைமிங்கும் அமௌண்ட்டும் தெரியுதுன்னா அது லைபிலிட்டின்னு எடுத்துரு. ஓகே, லைபிலிட்டியை விட்டுரு. அது ப்ரொவிஷனா கண்டிஜன் லைபிலிட்டியா கண்டிஜன் அசெட்டா? அவுட்ஃப்ளோங்கிறதுனால ஐதர் ப்ரொவிஷனா இருக்கும் இல்ல கண்டிஜன் லைபிலிட்டியா இருக்கும். ரெகக்னைஸ் த ப்ரொவிஷன் பிகாஸ் ப்ராபபிலிட்டி வந்தாலே ப்ரொவிஷன் ரெகனைஸ் பண்ணுங்க. அவுட்ஃப்ளோ பாசிபிள்னா நம்மளை விட்டு காசு வெளியே போறதுக்கு 50% கீழே தான் வாய்ப்பு இருக்கு. ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணாதீங்க, ஜஸ்ட் அதை கண்டிஜன் லைபிலிட்டியா டிஸ்க்ளோஸ் பண்ணிருங்க. அவுட்ஃப்ளோ இஸ் ரிமோட். நீ வந்து என்ன பண்ணாதனா ரெகனைஸும் பண்ணாத, டிஸ்க்ளோஸும் பண்ணாத, அதாவது அதை ப்ரொவிஷனாவும் ட்ரீட் பண்ணாத, கண்டிஜன் லைபிலிட்டியாவும் ட்ரீட் பண்ணாத, லெஸ் தேன் 5% தான் இருக்கு. இப்போ ரிவர்ஸ் உல்டா இன்ஃப்ளோ ப்ராபபிள். அப்போ எனக்கு காசு வர்றதுக்கு 50% மேல என்ன இருக்கு? வாய்ப்பு இருக்கு. நீ வேணா டிஸ்க்ளோஸ் பண்ணிக்கலாம் கண்டிஜன் அசெட். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்குள்ள டிஸ்க்ளோஸ் பண்ணுவியா? போர்ட்ஸ் ரிப்போர்ட்ல டிஸ்க்ளோஸ் பண்ணும். இன்ஃப்ளோ வர்ச்சுவலி சர்டன், அடஸ் பட்டாயா அப்படின்னா இதுக்கப்புறம் வந்து அதை என்னன்னு கூப்பிடாத, கண்டிஷன் அசெட்னு கூப்பிடாத, என்னன்னு கூப்பிடு, சார் அசெட்னு கூப்பிடு. சார் இன்ஃப்ளோ இஸ் பாசிபிளா 50% கீழே வரதான் வாய்ப்பு இருக்கு. ரெகனைஸும் பண்ணாத, டிஸ்க்ளோஸும் பண்ணாத, ஓடி போயிடு. மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், ஒன் லைன் சம்மரி ஆஃப் த என்டையர் டிஸ்கஷன் இஸ், சார் எனிதிங் விச் ஆர் ஹேவிங் மோர் தேன் 95% ப்ராபபிலிட்டி, லைக்லிஹுட் ஆஃப் அவுட்கம் அப்படின்னா அது இங்கிலீஷ்ல நம்ம என்ன சொல்லுவோம்னா வர்ச்சுவலி சர்டன் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஓஹோ, என்னது வர்ச்சுவலி சர்டன் சார் அப்படின்னா அதுல கண்டிஷன் லைபிலிட்டியா இருந்தா ரெகனைஸ் த ப்ரொவிஷன், கண்டிஷன் அசெட்டா இருந்தா ரெகனைஸ் த அசெட். நெக்ஸ்ட் ஒன் 50 to 95% ஆஃப் ப்ராபபிலிட்டி சார் அப்படின்னா அதை நம்ம இங்கிலீஷ்ல ப்ராபபிள் அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு கண்டிஷன் லைபிலிட்டி ஸ்டேஜ்ல இருந்துச்சுன்னா அதை ப்ரொவிஷனுக்கு எடுத்துட்டு போயிட்டு சார் கண்டிஷன் அசெட்டா இருந்தா டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டு, எங்க டிஸ்க்ளோஸ் பண்ணா போர்ட்ஸ் ரிப்போர்ட்ல. சார் மோர் தேன் 5% சார், அப் டு 5% வர சார், அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பாசிபிள் பட் நாட் ப்ராபபிள் அப்படின்னு சொல்லுவோம். கண்டிஷன் லைபிலிட்டியா இருந்தா டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டு, கண்டிஷன் அசெட்டா இருந்தா டிஸ்க்ளோஷர் தேவை இல்லை. லெஸ் தேன் 5% இருந்தா ரிமோட்னு சொல்லுவோம். நம்ம அதை இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இரு. That means liability, my dear lovable students. Number 2 is what? Provision. Number 3 is what? Contingent liability. That's it. And other party ki contingent liability is equal to contingent asset. Sare, liability ki 5 condition satisfy ஆகணும். Number 1, present obligation இருக்கணும். It should be arises from the என்ன event? Past event. கரெக்டா சார்? அதனால உங்களுக்கு என்ன இருக்கணும்னா ஒரு அவுட்ஃப்ளோ இருக்கணும். அதாவது செட்டில்மெண்ட் இருக்கணும். அந்த செட்டில்மெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து என்ன இருக்கணும்னா அவுட்ஃப்ளோ இருக்கணும். ஹலோ சார், அந்த அவுட்ஃப்ளோனால சார் எம்பெட்டிங் எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் 1 2 3 4 5 இந்த 5 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். தட் மீன்ஸ் டெக்னிக்கலி இன்டைரக்ட்லி கதகளி லைபிலிட்டிக்கு மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ் அமௌண்ட்டும் டைமிங்கும் உனக்கு தெரியும். அமௌண்ட்டும் டைமிங்கும் தெரியறதுனால நான் எஸ்டிமேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ரிலையபிள் எஸ்டிமேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதே ப்ரொவிஷன்னா ப்ரொவிஷன் இஸ் ஈக்குவல் டு லைபிலிட்டி அப்படின்னா அதுவும் பிரசன்ட் அப்ளிகேஷன்னா arises from the past event தான், அதுக்கும் செட்டில்மெண்ட் தேவைப்படுது, அதுக்கும் அவுட்ஃப்ளோ வருது, அதுக்கும் எம்பெட்டிங் எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் வெளியே போக தான் செய்யும். ஆனா மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், என்னால அமௌண்டோ டைமிங்கோ ப்ரெடிக்ட் பண்ண முடியல. அமௌண்டோ டைமிங்கோ ப்ரெடிக்ட் பண்ண முடியலன்னா நான் என்ன கேட்கறேன்னா ரிலையபிளி எஸ்டிமேட் பண்ண முடியுமா? எஸ் சார் அப்படின்னா அதை ப்ரொவிஷன் சொல்லு. எப்படி சார் இந்த ரிலையபிளி எஸ்டிமேட் பண்றது? மெஷர்மெண்ட் ஆஃப் ப்ரொவிஷன் இப்படி தான் பண்றது. இப்படிதான் ரிலையபிலிட்டி என்டிட்டி ஷால் அப்ளை இட்ஸ் பெஸ்ட் எஸ்டிமேட் டு தி அமௌண்ட் ஆஃப் ப்ரொவிஷன். பெஸ்ட் எஸ்டிமேட்டா இருக்கணும், சும்மா வாயில வந்த மாதிரி ப்ரொவிஷன் போடக்கூடாது. தி அமௌண்ட் ஆஃப் ப்ரொவிஷன் ஷுட் நாட் பி டிஸ்கவுண்டட் டு இட்ஸ் பிரசன்ட் வேல்யூ. வாவ் சார், ப்ரொவிஷன் நான் எப்போ இன்கர் பண்ண போறேன்? ஃபியூச்சர்ல தான் இன்கர் பண்ண போறேன். தட் மீன்ஸ் நான் ஒரு கால்குலேட்டர் வித்தன்னா 6 மாசம் வாரண்டி பீரியட் இருக்கு. ஓகே, அந்த 6 மாசங்கிறது அடுத்த 6 மாசம் வச்சுக்கோ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 5 இயர்ஸ் வாரண்டி பீரியட் தரேன். ஆமா, பெரிய மிஷினரி எல்லாம் 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் வாரண்டி தருவாங்க. இப்போ ஒரு 15 இயர்ஸ் வாரண்டி தர்ற ஒரு ப்ராடக்ட்டுக்கு அதுக்கான வாரண்டி அமௌண்ட் நான் 15 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் என்ன பண்ண போறேன்னா இன்கர் பண்ண போறேன்.
அதுக்கு இன்னைக்கே நான் ஜேர்னல் என்ட்ரி என்ன தெரியுமா போடுறேன், P&L அக்கவுண்ட் டெபிட் டு ப்ரொவிஷன் ஃபார் குட்ஸ் அப்படின்னு நான் என்ன போடுறேன்னா என்ட்ரி போடுறேன். சார் 15 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க ஒரு 1 lakh rupees இன்கர் பண்ண போறீங்கன்னா அதுக்கு எப்படி சார் இன்னையோட என்ட்ரி 1 lakh rupees போடுவீங்கன்னா, சார் AS 29 என்ன சொல்றாங்கன்னா டைம் வேல்யூ ஆஃப் மணி வில் நாட் பி அப்ளிகபிள். அந்த ஃபியூச்சர்ல இன்கர் பண்ண போற ப்ரொவிஷனை நீங்க இன்னைக்கு டிஸ்கவுண்ட் பண்ண கூடாது. ஏன் சார் ஏன் சார் ஏன் சார் 1 lakh தான் இன்கர் பண்ண போறியா, அதுவே ஒரு எஸ்டிமேட். எஸ்டிமேட்டுக்கு உனக்கு டைம் வேல்யூ ஆஃப் மணி வேற, நாட் பாசிபிள். ஏன்னா டைமிங்கும் அமௌண்ட்டும் தெரிஞ்சிச்சுன்னா அது லைபிலிட்டி, டைமிங்கோ அமௌண்டோ தெரியலன்னா அது ப்ரொவிஷன். ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிற்கவே வக்கு இல்லையாமா, அவனுக்கு டைம் வேல்யூ ஆஃப் மணி தேவைப்படுதாமா. டைம் வேல்யூ ஆஃப் மணி வில் நாட் பி அப்ளிகபிள் மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ். பட் ஒரே ஒரு எக்ஸெப்ஷன், ஒரே ஒரு ப்ரொவிஷனுக்கு மட்டும் நீங்க டைம் வேல்யூ ஆஃப் மணி கன்சிடர் பண்ணியே ஆகணும். எந்த ப்ரொவிஷன் உங்களுக்கு தெரியணும், AS 10ல ப்ரொவிஷன் ஃபார் டீகமிஷனிங், டிஸ்மேண்டலிங், சைட் ரிஸ்டோரேஷன் அப்படி நம்ம AS 10ல டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். It will be recorded at the present value. இந்த ஒரே ஒரு ப்ரொவிஷன் மட்டும்தான் அக்கவுண்ட்ஸ்ல டைம் வேல்யூ கால்குலேட் பண்ணி நம்ம ப்ரொவிஷனை ரெக்கார்ட் பண்றோம். மிச்ச எந்த ப்ரொவிஷனுக்குமே நீங்க வந்து டைம் வேல்யூ கால்குலேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. தட் மீன்ஸ் இஃப் there is no past event, சார் பாஸ்ட் ஈவெண்டே இல்லை அப்படின்னா கால்குலேட்டர் விற்கவே இல்லை, there is no liability அப்படின்னா எனக்கு லைபிலிட்டி இல்லை. சார் லைபிலிட்டியே இல்லைன்னா நோ ப்ரொவிஷன் should be recognized. அதாவது நான் ஒரு பாசிட்டிவ் என்கர் பண்ண அந்த பாசிட்டிவ்னால எனக்கு ஒரு லைபிலிட்டி வரணும், அந்த லைபிலிட்டியோட டைமிங்கும் அமௌண்ட்டும் என்னால் கண்டுபிடிக்க முடியல, ஆனால் ரிலேபிலிட்டி எஸ்டிமேட் பண்ண முடியுதுன்னா அதை நான் ப்ரொவிஷன் சொல்லுவேன். கரெக்டா சார்? Sir, what is this decommissioning? It is estimated expenditure which may be need to mandatorily incurred at the end of the life of certain asset in order to bring the project site back to its original condition. In the sense means, my dear lovable students, நான் ஒரு plant and machinery இன்ஸ்டால் பண்றேன், எனக்கு தெரியும் 10 வருஷத்துக்கு அப்புறமோ 15 வருஷத்துக்கு அப்புறமோ இந்த plant and machinery அப்படியே பழைய மாதிரி நான் திருப்பி கொடுக்கணும்னா ஒரு எக்ஸ்பென்ஸ் இன்கர் பண்ணணும் இல்லையா? அந்த எக்ஸ்பென்ஸ் அதான் நான் என்னன்னு சொல்றதுன்னா ப்ரொவிஷன் ஃபார் டீகமிஷனிங், ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்மேண்டலிங், ப்ரொவிஷன் ஃபார் சைட் ரெஸ்டோரேஷன். இதை கண்டிப்பா கட்டாயமா பிரசன்ட் வேல்யூல போட்டே தான் ஆகணும். சேஞ்சஸ் இன் ப்ரொவிஷன், சார் இன்கேஸ் அந்த ப்ரொவிஷன் சேஞ்ச் ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? சார் ப்ரொவிஷன் should be reviewed at each balance sheet date. பிகாஸ் என்னன்னா சம்டைம்ஸ் நீங்க ப்ரொவிஷன் ஃபார் வாரண்டியை நீங்க 5% வரும்னு நினைச்சிருப்பீங்க, ஆனா மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபியூச்சர்ல போக போக அது 7% ஆச்சுன்னு தெரிஞ்சா எக்ஸ்ட்ரா ப்ரொவிஷன் வருதா, அப்ப அந்த 2% மட்டும் எக்ஸ்ட்ரா ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணுங்க. இன்கேஸ் 5% வச்சிருக்கீங்க ஆனா 3% தான் தேவை, வாட் இஸ் a short 2%, reverse the provision. So provision should be reviewed at each balance sheet date to reflect the best estimate. If provision is no longer required, then reverse the provision. If additional provision required, create the provision. Usage of provision, சார் provision எதுக்காக யூஸ் பண்ண முடியும்? இப்போ provision for warranty கிரியேட் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த வாரண்டி எக்ஸ்பென்ஸ்க்கு அகேன்ஸ்டா மட்டும் தான் provision யூஸ் பண்ண முடியும். வாரண்டி provision கிரியேட் பண்ணி கேரண்டிக்காக யூஸ் பண்ணக்கூடாது. புரியுதா உனக்கு? only expenditure that relate to the original provision are adjusted against it. என்ன பர்பஸ்க்காக நீங்க ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணிருக்கீங்களோ அந்த பர்பஸ்க்காக மட்டும் தான் அந்த ப்ரொவிஷனை யூஸ் பண்ண முடியுமே தவிர வேற எதுக்காக நீங்க யூஸ் பண்ண கூடாது. ஓகே சார், நீங்க தானே ரிலையபிள் எஸ்டிமேட்டா இருக்கணும்னு சொன்னீங்க, எப்படி அந்த ப்ரொவிஷன் நம்ம மெஷர் பண்ணலாம்? Provision should be recorded by NDT on the best estimate basis. The best estimate or provision are either expected value method or most likely method. Expected value method na in case there is a range of possibility outcome. இப்போ ஒரு கேஸ் இருக்கு, கோர்ட்ல ஒரு கேஸ் போயிட்டு இருக்கு, 10% நம்ம அது ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு சார், 50% நம்ம தோக்க வாய்ப்பு இருக்கு சார், 40% நம்மளால சொல்ல முடியாது ஜெயிக்கும் தோக்க, இந்த மாதிரி மல்டிபிள் பாசிபிலிட்டி உங்களுக்கு இருக்குன்னா we can take the probability based weighted average. நம்ம என்ன எடுத்துப்போம்னா weighted average எடுத்துப்போம், probability based weight. இப்போ இதுக்கு எவ்வளோப்பா ப்ராபபிலிட்டி, இதுக்கு எவ்வளோப்பா ப்ராபபிலிட்டி, இதுக்கு எவ்வளோப்பா ப்ராபபிலிட்டி? 10% ஜெயிக்கிறதுக்கு எத்தனை கேஸ் இருக்குப்பா சார்? 5 கேஸ் இருக்கு சார். சார் 50% ஜெயிக்க எத்தனை கேஸ் இருக்கு சார்? சார் 25 கேஸ் இருக்கு சார். சார் 40% ஜெயிக்க எத்தனை? 50 கேஸ் இருக்கு சார். அப்படின்னா இதே இன்டு இது போட்டு பண்ணாம அதுதான் probability based weighted average in order to measure the provision. சார் மோஸ்ட் லைக்லி மெத்தட்னா ஒரு கேஸ் இருக்கு சார், அதுக்கு 2 பாசிபிலிட்டி தான் இருக்கு. 60% ஜெயிப்போம் சார், 40% தோப்போம் சார். எது அதிகமா இருக்கு? ஜெயிக்கிறது அதிகமா இருக்கு. So NDT can use the most likely method in order to measure the provision as the most likely value directly without multiplying probability. அப்ப நான் probability எல்லாம் பார்க்காம 60% எனக்கு ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு சார், இல்ல 60% தோக்க வாய்ப்பு இருக்கு சார், இந்த மாதிரி நான் வந்து அந்த அமௌண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் NDT pays a single legal claim, ஒரே ஒரு கேஸ் தான் போதும், with a 40% likelihood of success with no cost and 60% likelihood of failure with a cost of எத்தனை மில்லியன்? 1 million. இப்போ இதுல பாருங்க 40% likelihood of success
40% ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு வித் நோ காஸ்ட். ஆனா நமக்கு காஸ்ட் எதுவும் வராது. 60% லைக்லி கூட ஃபெயிலியர், 60% வித் காஸ்ட் ஆஃப் 1 million. எக்ஸ்பெக்டட் வேல்யூ இஸ் நாட் வேலிட் இன் திஸ் கேஸ். இதில் நம்மளால எக்ஸ்பெக்டட் வேல்யூ எடுக்க முடியாது. இங்க நம்ம மோஸ்ட் லைக்லி மெத்தட் வழியா போயிடுவேன். சூப்பர் ஃபேண்டாஸ்டிக் சார். த லாஸ்ட் 10 to 15 minutes வெரி குவிக்லி நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்பெஷல் கேசஸ் பார்க்கலாம். இப்போ ஒன்றுமே இல்லை. ஸ்பெஷல் கேஸ் நம்பர் 1 இருக்கு, ஸ்பெஷல் கேஸ் நம்பர் 2 இருக்கு, ஸ்பெஷல் கேஸ் நம்பர் 3 இருக்கு, ஸ்பெஷல் கேஸ் நம்பர் 4 இருக்கு, ஸ்பெஷல் கேஸ் நம்பர் 5 இருக்கு, அண்ட் ஸ்பெஷல் கேஸ் நம்பர் 6 இருக்கு. நம்ம கிட்ட இவ்வளோ ஸ்பெஷல் கேஸ் இருக்கு. இதில் எதுக்குன்னா இந்த ஸ்பெஷல் கேஸ்ல எல்லாம் நம்ம ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிறத மேட்டர். சார் ரொம்ப சிம்பிளா சொல்லிடுறேன், அழகா நீங்களும் கவனிங்க. இஃப் எனி லா இஸ் அனௌன்ஸ் பை த கவர்மெண்ட், இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்காங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்காங்க. இப்போ தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட், விஜய் கவர்மெண்ட் இஸ் இன்ட்ரடியூசிங் அ லா due to which an obligation to make the payment might arise on the company. லா என்ன எடுத்துட்டு வராங்கன்னா, யாரெல்லாம் லாஸ்ட் 10 வருஷத்துல கடலோரத்தில் பிசினஸ் பண்ணி கடலுக்குள்ள உங்களோட ஃபேக்டரி வேஸ்ட்டை தள்ளுனீங்களோ, யாரெல்லாம் அருவி சார் என்ன சொல்றேன்னா ரிவர் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல எல்லாம் ஃபேக்டரி வேஸ்ட்டை தள்ளுனீங்களோ, அதனால எல்லா ரிவருமே கண்டாமினேட் ஆயிருக்கு, அழுக்குப்பட்டிருக்கும். இப்போ அந்த ரிவரை நாங்கள் என்ன பண்ண போறோம்னா க்ளீன் பண்ண போறோம். அப்படி க்ளீன் பண்றதுக்காக யாரெல்லாம் கம்பெனி வந்து அந்த ரிவருக்குள்ள அழுக்க விட்டாங்களோ அவங்கள 10 லட்சம் ரூபா வச்சு பே பண்ணணும் அப்படின்னு கவர்மெண்ட் ஒரு லா எடுத்துட்டு வர போறாங்க. என்ன கொஸ்டின்னா, ஐயோ அப்ப நமக்கு ஒரு பிரசன்ட் ஆப்ளிகேஷன் வருது. கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, to create the provision only when it is virtually certain to be implemented. அந்த law 95% மேல கன்ஃபார்மா வரும் அப்படின்னு இருக்குன்னா ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணுங்க, இல்லைன்னா விட்டுட்டு போயிட்டே இருங்க. இப்போ ரூமர்ஸ் இருக்குன்னு வச்சுங்களேன், அதை பேஸ் பண்ணி எல்லாம் ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணாதீங்க. அந்த லா வரும்னு 95% மேல உங்களுக்கு கட்டாயம் இருக்கா, ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணுங்க, இல்லைன்னா ப்ரொவிஷன் கிரியேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் ஒன் சார், ரிக்வயர்மெண்ட் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன் மேஜர் ஓவரால். ஃபார் எக்ஸாம்பிள் மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க ஒரு ஏர்கிராஃப்ட் வாங்குறீங்க, அந்த ஏர்கிராஃப்டோட லைஃப் வந்து 15 years. சார் இந்த ஏர்கிராஃப்டோட ரூல்ஸ் என்னன்னா, எவ்ரி 5 yearsல நீங்க என்ன பண்ணணும்னா மேஜர் ஓவரால் பண்ணிட்டே இருக்கணும். எவ்ரி எவ்வளோ இயர்ல 5 yearsல. ஸோ மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ஃபர்ஸ்ட் இயர் எண்டில் எனக்கு தெரியுது 5வது வருஷத்துக்கு அப்புறம் நான் ஓவராலிங் எக்ஸ்பென்ஸ் இன்கர் பண்ணி ஆகணும். Only those provisions are recognized for which entity has no realistic alternate than it settling it. இந்த law AS-29 என்ன சொல்றானா, கட்டாயமா இதை செலவு பண்றது இல்லாம வேற ஏதாவது வாய்ப்பு இருக்கா? அப்படி செலவு பண்றதெல்லாம் வேற வாய்ப்பே இல்லைன்னா என்ன கிரியேட் பண்ணுங்க, ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணுங்க. அப்படின்னா இயர் நம்பர் 1ல நான் இயர் நம்பர் 1ல யோசிக்கும் போது இயர் நம்பர் 5ல தான் அந்த எக்ஸ்பென்ஸ் இன்கர் பண்ணும். எனக்கு ஒரு ஆப்ஷன் என்ன தெரியுமா, இயர் நம்பர் 5 முடிஞ்ச உடனே அந்த ஏர்கிராஃப்டை வித்துட்டேன்னா அந்த செலவு பண்ண வேண்டிய என்ன இல்லை. இயர் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் இயர் நம்பர் 5ல அந்த ஏர்கிராஃப்டை வித்துட்டேன்னா இயர் நம்பர் 5ல அந்த So if entity can avoid such expense, in case உங்களால அந்த சார் இன்ஸ்பெக்ஷனோ மேஜர் ஓவராலோ பண்ணாம தப்பிக்க முடியும்னா by its inaction, future action, சார் 5வது வருஷத்துல என்ன பண்ணிடுவோம்னா ஏர்கிராஃப்டே வித்துருவேன், then no provision is recognized. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அப்படி ஃபர்ஸ்ட் இயர் ப்ரொவிஷன் வேண்டாம், செகண்ட் இயர் ப்ரொவிஷன் வேண்டாம், தேர்ட் இயர் ப்ரொவிஷன் வேண்டாம், ஃபோர்த் இயர் ப்ரொவிஷன் வேண்டாம், 5th இயர் வந்துச்சு, இன்னும் நீங்க ஏர்கிராஃப்டை விற்கல, நீங்க ஏர்கிராஃப்டை கண்டினியூ பண்ணதான் போறீங்க. அப்போ உங்களால அந்த செலவை இன்கர் பண்ணாம உங்களால என்ன பண்ண முடியாதுன்னா சார் தாக்கு பிடிக்க முடியாது. அந்த டைம்ல நீங்க ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணுங்க, அது இல்லைன்னா ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணாதீங்க. அப்ப நியூ லா வந்தா வர்ச்சுவலி சர்டனா இருந்தா ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணுங்க. சார் இன்ஸ்பெக்ஷன் ஆர் மேஜர் ஆலா இருந்தா உங்களால இந்த எக்ஸ்பென்ஸை தவிர்க்க முடியும்னா ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணாதீங்க. தவிர்க்க முடியாத சூழ்நிலை உங்களுக்கு எப்போ வருதோ அப்ப நீங்க என்ன பண்ணுங்கன்னா ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணுங்க. சார் ப்ரொவிஷன் கேன் பி மேட் ஆஃப்டர் ஹவு மெனி யூஸ் 5 years ஆஃப் பிரைவேட் ஜூட் when inspection cost become due. ஏன்னா அதுக்குன்னு ஒரு டேட் இருக்கு இல்லையா, அந்த டேட் வந்தா ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணுங்க. இன்கேஸ் மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த டேட் வரலனா அது வரைக்கும் நீங்க ப்ரொவிஷன் கிரியேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பிகாஸ் அது வரைக்கும் அதை நீங்க தவிர்க்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சார் ஃபியூச்சர் ஆப்ரேட்டிங் லாஸ், எனக்கு கண்டிப்பா தெரியுது கம்பெனி வந்து அடுத்த வருஷம் என்னதான் வரப்போகுது, லாஸ் தான் வரப்போகுது. சார் அது லைபிலிட்டியா? இல்லையே சார். என்ன லைபிலிட்டி ஆகும்னா பாஸ்ட் ஈவெண்ட் ஆகணுமே, பேரே ஃபியூச்சர் இருக்கு. சார் அது ப்ரொவிஷனா? சாரே ப்ரொவிஷன் இஸ் ஈக்குவல் டு லைபிலிட்டி. சார் லைபிலிட்டி என்ன ஈவென்ட்னா பாஸ்ட் ஈவென்ட்னா, ப்ரொவிஷனும் பாஸ்ட் ஈவென்ட் தானே, பேரே என்னன்னு இருக்கு, ப்ரொவிஷன் இருக்கு. சார் நெக்ஸ்ட் ஒன் சார் அப்ப அது லைபிலிட்டியும் கிடையாது, அது ப்ரொவிஷனும் கிடையாது. சரி சார் அது கண்டிஜன் லைபிலிட்டியா? அதை பத்தி டிஸ்கஷன் இல்லை. இங்க ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணணுமா வேணாமாங்கிறது தான் டிஸ்கஷன். நோ ப்ரொவிஷன் இஸ் டு பி ரெகனைஸ் அட் இஸ் டஸ் நாட் மீட் தி டெஃபினிஷன் ஆஃப் தி ப்ரொவிஷன். தம்பி ப்ரொவிஷனோட டெஃபினிஷனே அது மீட் பண்ணல. ஏன் ப்ரொவிஷனோட டெஃபினிஷன் மீட் பண்ணலேனா மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், இட் டஸ் நாட் அரைஸ் ஃப்ரம் என்ன ஈவன் பாஸ்ட் ஈவன். ஏன்னா எல்லா ப்ரொவிஷனுமே லைபிலிட்டியா இருக்கணும். லைபிலிட்டி பாஸ்ட் ஈவன்ல இருந்தா உருவானும். இது
பேர்லயே இருக்கு ஃபியூச்சர்னு. அப்போ ஃபியூச்சர்ல வரப்போற லாஸுக்கு இன்னைக்கே புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல ப்ரொவிஷன் போட்டேன்னா கத்திகே குத்தல்கே. நெக்ஸ்ட் ஒன் ஓனரஸ் கான்ட்ராக்ட். சார் என்ன சார் அது ஓனரஸ் கான்ட்ராக்ட்? லாஸ் மேக்கிங் கான்ட்ராக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நீ ஒரு கான்ட்ராக்ட்ல என்டர் பண்ணியிருக்க, உனக்கு 100 ரூபாய் வரப்போகுது, 120 ரூபாய் நீ செலவு பண்ணும் அப்படின்னா 20 ரூபாய் லாஸா? இதுதான் லாஸ் மேக்கிங் கான்ட்ராக்ட். இந்த லாஸ் மேக்கிங் கான்ட்ராக்டை ரெண்டா பிரிங்க. Loss making contract relating to construction business, loss making contract relating to other than construction business. Loss making contract relating to construction business AS7 ல நம்ம டீல் பண்ணுவோம். அதனால தான் foreseeable loss இருந்தா இமீடியட்டா நம்ம provision create பண்றோம். All the other contract other than construction business, it's a contract where unavoidable cost of meeting the obligation exceeds the benefit to be received. எனக்கு பெனிஃபிட் எவ்வளோதான்? 100 rupees தான். ஆனால் அன்அவாய்டபிள் காஸ்ட் நான் எவ்வளோ இன்கர் பண்ணும்? 120. அப்படின்னா எவ்வளோ ருபீஸ் கண்டிப்பாக நான் லாஸ் பட போகிறேன்? 20. இது ஆக்சுவலாக ஃபியூச்சர் லாஸ் தான். ஆனால் இருந்தாலும் ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணுங்க. ஏன்னா இது என்ன கான்ட்ராக்ட்னா ஓனரஸ் கான்ட்ராக்ட். அப்போ ஓனரஸ் கான்ட்ராக்டில் இருக்கிற லாஸ் போர்ஷனுக்கு நம்ம ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட் ஒன் மேன், ரீஸ்ட்ரக்சரிங். ரீஸ்ட்ரக்சரிங்னா என்ன தெரியுமா? இப்போ நம்ம வந்து ஏஎன்எம் கிளாஸஸ் ஃபேஸ் டு ஃபேஸில் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோமா? நம்ம இன்கேஸ் அதை ஃபுல்லாகவே வர்ச்சுவல்ஸாக மாற்ற போகிறோம், வர்ச்சுவல்ஸ் கிளாஸாக மாற்ற போகிறோம். அப்போ நம்மளோட பிஸ்னஸை ரீஸ்ட்ரக்சர் பண்ண போகிறோம். சார் இட்ஸ் அ ப்ரோக்ராம். எஸ், ஃபேஸ் டு ஃபேஸ் கிளாஸை வர்ச்சுவல்ஸாக மாற்றுறதா அது that materially changes scope of the business. அந்த business ஓட ஸ்கோப்பே மாறிடும். or the manner in which the business is conducted. முன்னாடி சார் நம்ம வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் கிளாஸ் கண்டக்ட் பண்ணிருந்தோம், இப்போ நம்ம எப்படி கண்டக்ட் பண்ண போறோம்னா வர்ச்சுவல். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா நீங்க ப்ரொவிஷன் ஃபார் ரீஸ்ட்ரக்சரிங் காஸ்ட். இப்போ நான் ஃபேஸ் டு ஃபேஸ்ல இருந்து வர்ச்சுவல்ஸ் கன்வெர்ட் பண்றதுக்கு ஒரு காஸ்ட் இன்கர் பண்ணணுமா? அதுக்கு ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணணுமா வேண்டாமா? இப்போ எனக்கு செலவு வரப்போகுது, அந்த செலவை நான் வந்து கிரியேட் பண்ணணுமா வேண்டாமா? ஆமா, கிரியேட் பண்ணணும். இதெல்லாம் தான் அந்த செலவில் வரணும். only the directly expenditure arising from restructuring are both necessarily entailed by the restructuring. அந்த ரீஸ்ட்ரக்சர் பண்றதுக்கு எவ்வளவு காசு வருதோ அதுக்கு நீங்க இப்போ ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். and not associated with the ongoing activity. face to face ரிலேட்டடான எந்த காஸ்ட்டுமே அதுல வரக்கூடாது. ஓகே, இப்போ நான் ஃபேஸ் டு ஃபேஸ் விட்டு எதுக்கு போகிறேன்? சார் நான் வந்து வர்ச்சுவல்ஸ் போகிறேன். திஸ் எக்ஸ்பெண்டிச்சர் ரிலேட்டிங் டு ஃபியூச்சர் கண்டக்ட் ஆஃப் தி பிஸ்னஸ். அப்போ இதெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து வர்ச்சுவல்ஸ்க்கு போனால் கேமரா வாங்கணும், வர்ச்சுவல்ஸ்க்கு போனால் நான் லைட் வாங்கணும், வர்ச்சுவல்ஸ்க்கு போனால் நான் வந்து என்ன சார் டேப் வாங்கணும். இதெல்லாம் ப்ரொவிஷனாக கிரியேட் பண்ணக்கூடாது. ஃபேஸ் டு ஃபேஸ்ல இருந்து வர்ச்சுவல் கன்வெர்ட் ஆன ரீஸ்ட்ரக்சரிங் செலவு என்னவோ அது மட்டும் தான் வரணும். ரீடைன் காஸ்ட் ஆஃப் கண்டினியூயிங் ஸ்டாஃப், எந்தெந்த ஸ்டாஃப் கண்டினியூ ஆகிறாங்களோ அவ்வளோ இல்லை. ரீலொகேஷன் காஸ்ட் ஆஃப் கண்டினியூயிங் ஸ்டாஃப், மார்க்கெட்டிங், இன்வெஸ்ட்மெண்ட் இன் நியூ சிஸ்டம், இது எதுவுமே ப்ரொவிஷனில் கிரியேட். அப்போ இது எதுவுமே ப்ரொவிஷனில் கிரியேட் பண்ணக்கூடாது. இதெல்லாம் ப்ரொவிஷனில் கிரியேட் பண்ணலாம். தட் மீன்ஸ் ரீஸ்ட்ரக்சரிங் காஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் 10 எம்ப்ளாயி ட்ரைனிங் அண்ட் ரீலொகேட் டு நியூ லொகேஷன். மார்க்கெட்டிங் ஆஃப் தி ஆன்லைன் டீச்சிங், sir, investment in new system like mic, sir, camera, etc., etc. No provision as this, sir, relates to a future conduct of the business. Sir, reimbursement, sir, the last one. With that standard will comes to an end. For example, my dear lovable students, sir, ஒரு செல்லர் இருக்காங்க, நாம் தான் பையர் ANM அண்ட் ஒரு கஸ்டமர் இருக்காங்க. ஓகேவா சார்? செல்லர் எனக்கு என்ன பண்றாங்கன்னா கால்குலேட்டரை சேல் பண்ணிடுறாங்க. நான் அந்த கால்குலேட்டரை வாங்கி ஸ்டூடெண்ட்ஸான கஸ்டமருக்கு நான் வித்துறேன். ஓகே சார், இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த கால்குலேட்டர் ஒர்க் பண்ணலைன்னா நாம் தான் அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா காசு பே பண்ணணும். வாரண்டி பீரியட்ல வாரண்டி பண்ணணும். ஆனால் எனக்கு டென்ஷனே இல்லை. பிகாஸ் ஏன் கால்குலேட்டர் கெட்டு போயிடுச்சு? பிகாஸ் செல்லர் ஒழுங்கா நான் கால்குலேட்டரை விற்கல. அப்போ எனக்கு அந்த கால்குலேட்டரோட நான் எவ்வளோ ருபீஸ் வாரண்டி காஸ்ட் இன்கர் பண்ண போறனோ அது யார்கிட்ட இருந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம்? செல்லர் கிட்ட இருந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம். அப்படின்னா சார் இன் திஸ் கேஸ் ஐதர் சம் கொஞ்சம் or all of the expenditure required to settle a provision is expected to be reimbursed by another party. என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு தான் AS29 applicable, எனக்கு தான் provision applicable. நான் provision create பண்ணி வச்சிருக்கேன். அந்த ப்ரொவிஷனுக்கு நான் உண்மையிலேயே நான் காசு பே பண்ணும்போது அதுல ஐதர் பார்ட்டோ இல்ல ஃபுல்லோ எனக்கு யார் காசு தரானா? செல்லர் காசு தரா. Reimbursement is recognized only when it is virtually certain that such reimbursement will be received. Sir, virtually certain na ungalke theriyum more than 95% sure seller ungalku settle பண்ணலாம் பண்ற அப்படினு சொன்னா மட்டும் தான் அத நீங்க என்ன பண்ணனும்னா பார்க்கணும். The amount of reimbursement shall not exceed the amount of provision. கண்டிப்பா நான் 100 ரூபாய் செலவு பண்றேன், எனக்கு 120 ரூபாய் செல்லர் கிட்ட இருந்து வர முடியாது. நான் 100 ரூபாய் செலவு பண்றேன்னா மேக்ஸிமம் எனக்கு 100 ரூபாய் தான் வரணும், அதை விட அதிகமா வர முடியாது. அப்ப ரீஇம்பர்ஸ்மென்ட் சார், ரீஇம்பர்ஸ்மென்ட்னா என்ன சார்? சார் சம் ஐதர் 100 ரூபாயில ஒரு 70 ரூபாயோ 80 ரூபாயோ இல்ல 100 ரூபாயோ or all the expenditure required to settle a provision is expected to be reimbursed by another party. அதுல மூணு சிச்சுவேஷன் சொல்றாங்க. சிச்சுவேஷன் நம்பர் 1,
The enterprise has no obligation for the part of the expenditure to be reimbursed by the other party. நான் கால்குலேட்டர் பர்ச்சேஸ் பண்ணுவேன், நான் ஸ்டூடெண்ட்ஸ் கால்குலேட்டர் வித்துருவேன். இன்கேஸ் கால்குலேட்டர் என்னாச்சுன்னா கெட்டு போயிடுச்சுன்னா ஸ்டூடெண்ட்ஸ் டைரக்டா செல்லர் காண்டாக்ட் பண்ணீங்க, என்கிட்ட வரவே வராதிங்க. அப்படின்னா நான் எதுவுமே பே பண்ண வேண்டிய அப்போ சொல்யூஷன், the enterprise has no liability for the amount to be reimbursed. சார் ரீம்பர்ஸ்க்கும் நான் என்ன சார் எனக்கு லைபிலிட்டியே கிடையாது, அப்போ நோ டிஸ்க்ளோசர் இஸ் ரிக்வயர்ட். அந்த ரீம்பர்ஸ்மெண்ட் அமௌண்ட்டை நீங்கள் டிஸ்க்ளோஸ் கூட பண்ணக்கூடாது. நம்பர் 2, obligation for the amount expected to be reimbursed remain with the enterprise. நாம் தான் அந்த அமௌண்ட்டை ரீம்பர்ஸ் பண்ணணும். யாருக்கு? ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. And it is virtually certain that reimbursement will be received if the enterprise settle the provision. And 95% more than 95% sure என்ன தெரியுமா, நான் ஸ்டூடெண்ட்க்கு செட்டில் பண்ணா எனக்கு யார்கிட்ட இருந்து வந்துரும்? செல்லர் கிட்ட இருந்து வந்துரும். அப்ப ரெண்டு டிரான்சாக்ஷன், நான் யாருக்கு செட்டில் பண்ணணும்? ஸ்டூடெண்ட்க்கு. எனக்கு யார்கிட்ட இருந்து வந்துரும்? அப்ப AS29 என்ன சொல்றான்னா, reimbursement is recognized as a separate asset in the balance sheet. பாருங்க உங்களுக்கு இப்ப யார்கிட்ட இருந்து வரணும்? செல்லர் கிட்ட இருந்து வரணுமா? அந்த reimbursement asset அப்படின்னு சொல்லி பேலன்ஸ் ஷீட்டோட அசெட் சைடுல காட்டுங்க. And may be offset against the expense in the statement of P&L account. சூப்பர். அப்போ உங்களுக்கு ரெண்டு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இருக்கு, ஒன்னு P&L அக்கவுண்ட் இருக்கு, ரெண்டாவது பேலன்ஸ் ஷீட் இருக்கு. கரெக்டா சார்? உங்களோட P&L அக்கவுண்ட்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10 லட்சம் ரூபாய் நீங்க ரீம்பர்ஸ் பண்ணிருக்கீங்க. யாரு? ANM. இதுக்கு 6 லட்சம் ரூபாய் ரீம்பர்ஸ்மெண்ட் வந்திருக்கு அப்படின்னா நெட்டா எவ்வளவு செலவு பண்ணீங்க? இந்த 4 lakhs மட்டும் P&L டெபிட் பண்ணீங்க, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா பேலன்ஸ் ஷீட்ல சார் ரீம்பர்ஸ்மெண்ட் ரிசீவபிள் அப்படின்னு நீங்க 6 லட்சம் ரூபாய் காட்டணும். ப்ரொவிஷன் அப்படின்னு நீங்க இதை ரெண்டையும் நெட் ஆஃப் பண்ண கத்தியில எடுத்து குத்திடுவேன்னு சொல்றாங்க. The reimbursement is recognized as a separate asset. நமக்கு வர வேண்டிய காசு செப்பரேட்டா தான் நீ அசெட்டா தான் காட்டணும், நம்ம கொடுக்க வேண்டியது லைபிலிட்டியா தான் காட்டணும். இந்த எங்க பேலன்ஸ் ஷீட். And maybe offset பண்ணிக்கலாம். எங்க offset பண்ணிக்கலாம்? Against the expense in the statement of P&L. P&L வேணா offset பண்ணீங்க. The amount recognized for the expected reimbursement does not exceed the liability. கண்டிப்பா. Remarks, reimbursement is disclosed together with the amount recognized for the reimbursement. Last situation. அப்ப first situation நான் எதுவும் பே பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. செகண்ட் சிச்சுவேஷன்ல நான் பே பண்ணுவேன், எனக்கு செல்லர் ரீம்பர்ஸ் பண்ணிடுவாங்க. The obligation for the amount expected to be reimbursed remain with the enterprise. நான் தான் ஸ்டூடெண்ட்க்கு அதை செட்டில் பண்ணணும். And reimbursement is virtually not certain if settle the provision. நான் பே பண்ணா செல்லர் எனக்கு காசு பே பண்ணுவாங்கிறது virtually certain கிடையாது. அப்படின்னா அது அசெட்டா ரெகக்னைஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் அவங்க கிட்ட காசே வருமா இல்லையான்னு தெரியாதுன்னா அதே அசெட்டா ரெகக்னைஸ் பண்றேன் அப்படின்னா எக்ஸ்பெக்டட் ரீம்பர்ஸ்மெண்ட் ஜஸ்ட் என்ன மட்டும் பண்ணுங்கன்னா டிஸ்க்ளோஸ் மட்டும் பண்ணுங்க மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ். தட்ஸ் வாட் திஸ் இஸ் ஜஸ்ட் சம்மரி ஒன்லி மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ். அப்ப நியூ லா வருது, virtually certain ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணுங்க. மேஜர் ஓவராலிங் ஒரு இன்ஸ்பெக்ஷன் சார் அதை தவிர்க்க முடியற வரைக்கும் ப்ரொவிஷன் கிரியேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஃபியூச்சர் எக்கனாமிக் லாஸ் பாஸ்ட் ஈவெண்டா இருக்கணும், அப்புறம் ப்ரொவிஷன் கிரியேட் பண்றேன். சார் ஓனரஸ் கான்ட்ராக்ட், சார் எவ்வளோ லாஸ் நீ பேர் பண்ண போறியோ அந்த அளவுக்கு ப்ரொவிஷனை கிரியேட் பண்ணு. ரீஸ்ட்ரக்சரிங் எலிஜிபிள் காஸ்ட்டுக்கு மட்டும் ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணு. ரீஇம்பர்ஸ்மெண்ட் virtually certain சார் இந்த கொடுக்க வேண்டியத ப்ரொவிஷனாவும் கிடைக்க வேண்டியது அசெட்டாவும் தனித்தனியா காட்டிடு. வாரண்டி ரெக்கவரபிள் ஃப்ரம் சப்ளையர் சார் அந்த கொடுக்க வேண்டியத ப்ரொவிஷனாவும் கிடைக்க வேண்டியத செப்பரேட் அசெட்டாவும் காட்டிடு. P&L அக்கவுண்ட் என்ன பண்ணிக்கோனா நாக் ஆஃப் பண்ணிக்கோ. My dear lovable students, I have taken my best effort to summarize a very big standard AS29 which is provision, contingent liability and contingent asset, all of you. Sir, it is a last 1.5 hours class. Sir, even though it is a marathon revision, I tried my level best to give the maximum clarity to you. If you are feeling that this is a real efforts to be recognized, I just want you to, sir, recognize that in the comment section, because that is the only reward I'm getting to screaming this much for the last 1.5 hours. And your success will really make me smile. I'm waiting for that, my dear lovable students. Take care of yourself, especially your health, mental health. We'll meet at the appropriate time with another useful video. Thank you.